அந்த வெற்றிடத்திற்கு செல்லுங்கள். இந்த வெற்றிடத்தில் உடல் உறுப்பு எல்லையற்ற இந்த பிரபஞ்ச ஆற்றல் நிறைந்த இந்த வெற்றிடத்தை உணருங்கள்.
அன்பு நண்பர்களே, ஆசான்களே, நாம் இப்பொழுது நன்றி தெரிவிக்கும் தருணத்திற்கு வந்துள்ளோம். கண்களை மூடிக்கொண்டு கைகளை உங்கள் மடி மீது வைத்தவாறு உங்கள் நன்றியை செலுத்துங்கள். இந்த அற்புதமான பிரபஞ்சத்தோடு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்க மூல காரணமாக விளங்கிய உங்கள் தாய் தந்தைக்கு நன்றியை கூறுங்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள், ஆசான்கள் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் அறிவாற்றலை மேம்படுத்தி உங்கள் வாழ்க்கையை உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதற்கு மிகுந்த ஊன்றுகோலாய் விளங்கியவர்கள், உங்கள் வாழ்க்கையின் பிரதிபலிப்பாக விளங்கும் உங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள், உங்களோடு பணிபுரிவோர் அனைவருக்கும் நன்றியை கூறுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணக்கமாக வாழும் மரம், செடி, கொடிகள், மீன்கள், விலங்குகள், பறவைகள் அனைத்திற்கும் நன்றியை கூறுங்கள். நம்மோடு இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை மென்மேலும் அழகு சேர்க்கின்றன. மகிழ்ச்சியான உங்கள் நன்றியை இந்த பிரபஞ்சத்திற்கும் தெரிவிங்கள். ஏனென்றால் இந்த அற்புதமான இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய வாழ்க்கையை உணர்வதற்கு ஒவ்வொரு தருணமும், ஒவ்வொரு பொருளும், ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவி செய்கின்றார்கள். அற்புதமான இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றியை கூறுங்கள். இந்த தியானம் எப்படி இருந்தது? எங்கு சென்றீர்கள்? எந்த அனுபவம் வாய்த்தது என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தியானமும் நல்ல தியானம்தான். நம்மையும் அறியாமல் சில கணப்பொழுது நாம் அந்த வெற்றிடத்திற்கு செல்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த 21 நாள் தியான வகுப்பை வெற்றிகரமாக முடித்ததற்கு உங்கள் மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் நன்றியை கூறுங்கள். முழு ஒத்துழைப்பு நல்கிய உங்கள் மனதுக்கும் உங்கள் உடலுக்கும் அனைத்து விஷயங்களுக்கும் நன்றியை கூறுங்கள். இந்த 21 நாள் தியான வகுப்பு உங்கள் வாழ்க்கையின் ஒரு தொடக்கம். இந்த தியானத்தை உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக இட்டு செல்ல உங்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். இந்த தியான வகுப்பை உதவிய அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி. புத்தாசியா குவாண்டம் ஃபவுண்டேஷன் என்ற அறக்கட்டளை இந்த தியான வகுப்பை நல்கியதற்கு நன்றியை கூறிக்கொள்ளுங்கள்.
இறுதியாக உங்கள் கைகளை எடுத்து உங்கள் கண்கள் மேல் வைத்துக் கொள்ளுங்கள். 5 வினாடிகள். 5, 4, 3, 2, 1, 0. மெதுவாக கண்களை திறந்து கொண்டு இந்த உலகத்திற்கு பொன்சிரிப்போடு வாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஒரு அற்புதமான ஒரு தியானமா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த 21 நாள் ஜேர்னில எல்லாரும் கலந்துட்டு லதா மேடம் இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. வித்யா மேடம் அற்புதமா செஷன்ஸ்லாம் எடுத்தாங்க. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமான சவால்கள். ஸோ இந்த இந்த தருணத்தில் வந்து நான் முதல்ல இந்த மெடிடேஷன், இந்த தியானத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கிறதுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, இந்த புத்தாசிய கோண்ட ஃபவுண்டேஷன்ற அறக்கட்டளை, ஏன்னா அவங்க சந்திர சாரை போய் சொன்னார், இதை எப்படியாவது நம்ம மெடிடேஷன் நம்ம கொண்டு போனோம், டிரான்ஸ்லேஷன் பண்ணணும், இந்த எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு ஃபுல் சப்போர்ட் பேக் எண்டில் இருந்து. இன்னைக்கு டீம் வேற ஒரு இதில் இருக்கனால இன்னைக்கு ஜாயின் பண்ண முடியல. பட் இருந்திருந்தாலும் வெப்சைட் டீம்ல இருந்து கிருஷ்ணான்றவர் நமக்கு பெரிய உதவி பண்ணியிருக்காரு. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தவங்களாம் அதுக்கெல்லாம் அந்த இந்த வெப்சைட்டில் நீங்கள் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணான்ற ஒரு டிசைன் பண்ணது. பேக் எண்டில் மோனிகா ஷர்மான்றவங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல உட்காந்துருக்குறாங்க. தமிழ் தெரியாது, இருந்தாலும் இந்த செஷன் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா, எல்லாமே வந்து எல்லாம் கரெக்டாக போயிட்டுருக்கான்றதை கண்காணிச்சுன்னு இருக்காங்க. ஜூம் செட்டிங்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்றது சாய் பிரக்னான்றவங்க வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருப்பாங்க. பிளேலிஸ்ட்டில் கரெக்டாக வந்து அந்த வீடியோ கரெக்டாக வருதா இல்லையா, ஏதோ ஒரு நாள் வீடியோ வரல அப்படின்னா உடனே ஃபோன் பண்ணி, சார் இந்த வீடியோ வரல, இது நீங்கள் வந்து இதில் இன்னும் அப்லோட் பண்ணலை, ரெக்கார்டிங் பண்ணலை, இன்னும் முடிக்கல சொல்லிட்டு உடனே அதை கனெக்ட் பண்ணி எல்லாமே. ஸோ உங்களோட புத்தாசியோ ஆப்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு எல்லாமே வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணுறாங்க. சாய் பிரக்னா. ஃபினான்ஸ் ஃபினான்ஸ் இதிலேருந்து ஸ்ரீதேவி மேடம். அடுத்தது ஸ்வாதி. ஓகே, நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், ரன் பண்ணுற கேம்பெயினாக இருக்கட்டும், அதெல்லாம் கரெக்டாக ரெகுலராக போயிட்டே இருக்கணும். வாட்ஸ்அப்பில் அப்டேட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்டே இருக்கணும். அது எல்லாம் போயிட்டே இருக்கணும். இந்த ப்ரோக்ராம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் போயிட்டுருக்கு, இந்த துறை ப்ரோக்ராம் வந்து இன்னைக்கு இருக்குன்றதை அடிக்கடி ரிப்பீட்டடாக பண்ணிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி பல பேர் அவங்களோட சௌபர்ணிக்கா விஸ்டம் நோட்ஸ் கரெக்டாக வந்து அன்னன்னைக்கான இதை வந்து
அன்னன்னைக்கான நோட்ஸ் வந்து கரெக்டாக அவங்க வந்து அனுப்பிட்டு இருப்பாங்க. ஃப்ரண்ட் எண்டில் வரல. சுபநிக்கா இருக்கீங்களா அன்னைக்கு? இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்டிங்கில் சுவாதி, குமாரி மேடம், புரந்தர், வெப்சைட் சைடில் கிருஷ்ணான்றவர், ஃபினான்ஸில் ஸ்ரீதேவி, ஆப் டீம் லலிதா மேடம். லலிதா மேடம் வந்து ஓகே, இங்கே ஏதாவது சேலஞ்ச் இருக்கா, லைவ்ல போகிறதுல சேலஞ்ச் இருக்கா, வேற ஏதாவது இஷ்யூ இருக்கா? கண்டென்ட் டீம் மோனிகான்றவங்க, ஸ்ரீலக்ஷ்மி மேடம். இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் மிக முக்கியமாக இந்த தருணத்தில் பிஎம்சி தமிழ் டைரக்டர், என்னோட ரொம்ப நண்பர், நெருங்கிய நண்பர் ஜெய் சாருக்கு வந்து, ஜெயக்குமார் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். சார், நம்ம திரை ப்ரோக்ராம் இருக்குன்னா ஓகே சார், நம்ம லைவ் பண்ணிடலாம், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அப்படின்றாரு பிஎம்சி தமிழில். பிஎம்சி சூர்யா மேடம், கிரகலட்சுமி மேடம் காலையில் எழுந்து லைவ் கொடுக்கறது யூடியூப்ல பிஎம்சி தமிழில். மற்றும் என்டையர் பிஎம்சி டீமுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிஎம்சி சூர்யா மேடம் வந்து ஓகே மேடம், நான் இதெல்லாம் கொடுக்கணும்னா ஓகே சார், நான் எல்லாமே, நான் ஸ்பீக்கர் ரெடி பண்ணிடுறேன், எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓப்பன்னஸ். அவங்க எல்லாம் நான் பண்ணிடலாம் சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க அந்த ஓப்பன். ஒரே நோக்கம், தியானத்தை எல்லாத்தையும் கொண்டு போகணும், இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும், அந்த சப்போர்ட். இப்படி எல்லாருமே தொடர்ந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னோட இந்த தருணத்தில் நன்றி சொல்லியிருக்கிறேன். அண்ட் சந்திரா சார், வாணி மேடம், மற்ற எல்லா புத்தா சிஓ டீம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். கான்ஸ்டண்ட்டாக எப்போவுமே வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒரு சப்போர்ட். சந்திரா சாராக இருக்கட்டும், வாணி மேடமாக இருக்கட்டும். புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி, அந்த சங்கத்தோடு நம்ம எப்பயுமே இணைஞ்சிருக்கணும், ஸ்லிப் ஆக மாட்டோம். உதாரணத்துக்கு வந்து என்னோட ஒரு அனுபவம், ஹைதராபாத்தில் நடக்கிற தியான மகா யக்னத்துக்கு போகணும் அப்படின்னும் போது, போகணுன்றது என்னோட விருப்பம். ஆனால் இங்கே நான் கடலூரில் இருக்கும்போது ஒரு சூழ்நிலையினால நான் வந்து இங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது, சரி ஓகே பண்ணுவோம். அப்போ வாணி மேடம் ஃபோன் பண்ணிட்டு, ஜஸ்ட் ஒன் டே வந்துட்டு நீங்கள் போயிடலாம், இந்த எனர்ஜி ரொம்ப அற்புதமாக இருக்கும், வந்துட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னாங்க. அந்த ஒரு ஃபோன் கால், அவ்வளோதான். அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காகவே அந்த போயிட்டு நான் ஹைதராபாத் தியானமாக, பட் அந்த ஒரு ஃபோன் கால் மூலிமா நான் போயிட்டு அந்த ஹைதராபாத் தியானமாக யக்னத்தில் அட்டன் பண்ணேன். அந்த தியானமாக யக்னத்தில் அட்டன் பண்ணும்போது தான் பார்க்குறேன் நான், அங்கே மக்கள் வந்து கிட்டத்தட்ட 25,000 மக்கள் வந்து போய் உட்காந்து காலையில் 4 மணிக்கு தியானத்தை உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ எனக்குள்ள தோணுச்சு, ஓகே எப்படி ஒரு அதுலேயும் கிராமத்துல இருந்து இத்தனை பேர் இவ்வளோ இதில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க, யாருமே வந்து பணம் காசு கொடுத்து கூட்டிட்டு வரல ஒரு கூட்டத்துக்கு, ஆனால் இத்தனை பேர் வந்து டெடிகேஷனை இப்போ வந்து ஜாயின் பண்ணி பண்ணுறாங்களே, நம்ம ஊரில் இதை கொண்டு போகணும், இதை நிறைய கொண்டு போகணும் அப்படின்றது என்னோட ஒரு ஒரு ஆழமான ஒரு விருப்பம். ஸோ அதனால் நம்ம இந்த மாதிரி தியான மகாத்மத்துக்கு கொண்டு போக டெஃபினட் அட்டன் பண்ணுங்க. அதுலேயும் இந்த தருணத்தில் வந்து பிப்ரவரி 7, 8, 9 3 நாட்கள், 7, 8, 9 3 நாட்கள் நம்ம அகஸ்தியர் வாணியம்பாடி பிரமிடில் என்ன நடக்குன்னா, இந்த ஃப்ளையரை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இசை தியானம் நடக்கும் 3 நாட்கள். நீங்கள் பிரமிட் வேலியில் யாராவது போயிருந்தீங்க அப்படின்னா தெரியும், பிரமிட் வேலியில் அதே மாதிரி மியூசிக் மெடிடேஷன் சொல்லுவாங்க. 3 நாள் ஃபுல்லாகவே மியூசிக், நிறைய பேர் ஃபுல் மியூசிக், லைவ் மியூசிக்கில் நிறைய மியூசிக் எல்லாமே வாசித்து தியானம்லாம் நடக்கும். இந்த வர பிப்ரவரி 7, 8, 9 3 நாட்களில் அகஸ்திய தியான பிரமிடில் இது நடக்க போகுது. அற்புதமாக இருக்கும். லைவ் மெடிடேஷனை பிளான் பண்ணிட்டு போங்க,
தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு நாளாவது அட்டன் பண்ணுங்க, ஒரு நாளாவது அட்டன் பண்ணுங்க. 200% நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இருந்த மனநிலையும் வரும்போது இருக்கிற மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு மாற்றம் நிச்சயம் நடக்கும். ஸோ அந்த ஃப்ளைட் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன் நான். இல்லை நம்ம ஃப்ளைட் இது பண்ணலையே, ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணலையே, ரொம்ப கிட்ட இருக்குது, நமக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, இது எல்லாமே இருக்கும். பட் இது வந்து வருஷத்தில் ஒரு டைம் நடக்கிற ஒரு விஷயம். அந்த இடத்துல போகும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ஒரு சொல், ஒரு வார்த்தை, ஒரு செஷன், ஒரு வெபினார், இல்லை ஏதோ ஒரு புக்கு நம்ம படிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அந்த இடத்துல அந்த கூட்டு சக்தி, அந்த தியானம் சக்தி அப்படின்றது வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்க. அண்ட் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி தியான யக்னம் நடக்குதோ, கூட்டு தியானம் நடக்குதோ கலந்துக்குங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த தருணத்தில் வித்யா மேடம் ரொம்ப அற்புதமாக வந்து உங்களோட செஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க, மெடிடேஷன்ஸு. அண்ட் இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட். உதாரணத்துக்கு இன்னைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் டவுன் ஆகும்போது டக்குன்னு மியூசிக் ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு டீம் சப்போர்ட் பயங்கரமாக இருந்தது. அண்ட் லதா மேடம் அற்புதமாக வந்து செஷன்ஸ்லாம் எடுத்திருந்தாங்க. இந்த தருணத்தில் லதா மேடம், வித்யா மேடத்துக்கு என்னுடைய ஆழமான நன்றியை நான் சொல்லிக்கிறேன். அண்ட் உங்களோட ஷேரிங்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணுங்க. எஸ், நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். வீடியோவில் வாங்க, வீடியோவில் வந்துட்டு உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுங்க. எப்படி இருந்துச்சு உங்களுடைய 21 நாள் பயணம்? அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம் சார். சார், இந்த 21 நாள் ப்ரோக்ராம் ரொம்ப அற்புதமாக நன்றாக இருந்தது சார். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் மெடிடேஷனா இருந்தது சார். எனக்கு ஆக்சுவலா என்னை பத்தி லைட்டா சொல்லிடுறேன் சார். நான் ஆக்சுவலா இந்த 21 days ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 days ப்ரோக்ராம் நீங்க வச்சிருந்தீங்க, அதுல கலந்துருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்கிட்ட தான் நீங்க கொஸ்டின் கேட்டீங்க மெடிடேஷன் பத்தி. அந்த டைம் என்னுடைய பேர் வந்து ஞான வடிவேல். சிவகாசியில மெக்கோசலங் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல. ஆக்சுவலா சார், நான் ஹீலர் பாஸ்கருடைய ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் ஒரு 10 years-ஆ. ஆக்சுவலா மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன்ங்கிறது என்னன்னா ஒரு எப்பயாச்சும் பண்றது. ஏதோ ஒரு மைண்ட் ஒரு மாதிரியா இருக்கா, அப்போ ஒரு 10 minutes, ஒரு 15 minutes உட்காருவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சரி உடம்புனுடைய ஆரோக்கியங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறின பிறகு பிரபஞ்ச சக்தி, அந்த இது ஆனாபான சதி தியானம் அப்பயே ஒரு 5 years-ஆ பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் இர்ரெகுலரா இருக்கும். பட் அந்த பிரபஞ்ச சக்தியோட காலையில எழுந்திரிச்சு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவேன், நைட்டு படுக்கும்போது பண்ணுவேன் சார். அப்போ பண்ணும்போது எனக்கு என்னன்னா, நான் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலா வந்து இர்ரெகுலரா தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ஆக்சுவலா இறைவனுடைய அருளாலும் ஒரு பப்ளிஷ்டு ஒரு 25 டெக்னிக்கல் புக்ஸ் சார், இன்ஜினியரிங் புக்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ஸ்காலர்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்காலர்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் ஆக்சுவலா அந்த மெடிடேஷனுங்கிறது சொல்ல மாட்டேன், பட் பிரபஞ்ச சக்தி இருக்கு, பிரபஞ்சத்தை நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன நினைக்குமோ நடக்கும், அப்படிதான் நான் சொல்லியிருக்கேன். தவிர வேற அந்த தியானம் அதை பத்தி சொன்னது கிடையாது. ஒரு சின்ன ஒரு இது சார், ஆக்சுவலா என்னுடைய 2 ஸ்காலர் வந்து ஜாயின் பண்ணாங்க பிஹெச்டி. அவங்க வந்து நாங்க 2 பேரும் ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்கோம் சார், நாங்க 2 பேரும் ஒன்னா முடிக்கணும் அப்படின்னாங்க. ஒன்றும் இல்லை, இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க, பிரபஞ்ச சக்தியிட்ட பேசுங்க, என்ன நடக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும், எண்ணம் போல் வாழ்க்கை, அதனால நீங்க பண்ணுங்க அப்படின்னாங்க. கரெக்டா அந்த 3 years-ல சார் அவங்க வந்து பிஹெச்டி வந்து ஒரே நாள்ல 2 பேருக்கு வைவா நடந்தது சார். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துச்சு சார் அப்படின்னு அவங்க வெரி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நானும் இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணிட்டே இருந்தேன் சார். இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்தோம்னா சார், ஆக்சுவலா அந்த 5 நாள் பண்ணும்போது, இந்த ஒரு 21 days பண்ணும்போது ஆக்சுவலா முன்னாடி இர்ரெகுலரா இருக்கும்போது எனக்கு வந்து என்ன சொல்றது அப்படிங்கிறது நடக்குது. ஸோ நம்ம வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டோமே, நம்ம காலை மாலை எப்பப்ப டைம் கிடைக்கலாம் நம்ம மெடிடேஷன் பண்றத மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ட்டு. அதனாலதான் சார் இப்போ கண்டினியூஸா 5 days ப்ரோக்ராம் அட்டன் பண்ணேன். இப்போ 21 அதை வந்து என்ன சொல்றது சார், அதை வந்து ஐ வாண்ட் கண்டினியூ அட் மை எண்ட் ஆஃப் த லைஃப். தியானத்துலதான் ஃபுல்லா ஓரளவுக்கு இருக்கணும்னு சொல்லி இப்போ ஓரளவுக்கு முடிவு பண்ணியிருக்கேன் சார், கண்டிப்பா. அதனால இப்ப வந்து என்னுடைய மனைவியும் இப்ப அதுல வந்துட்டாங்க. இப்போ உள்ள அவங்களும் லவ் இன் இதுலதான் சார், லிங்க்ல தான் இருக்காங்க. அவங்களும் இப்ப வந்து இந்த 21 days
தேர் ஆல்சோ டூயிங் தி மெடிடேஷன்ஸ். நான் மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும். என்னுடைய குழந்தைகளையும் இப்போ நான் உள்ள கொண்டு வரணும். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸையும் இப்போ நான் உள்ள வந்து அவனுடைய ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்ட வந்து தேர் ஹேவிங் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் இருக்கு சார். அவங்கள வந்து நல்ல வழியா கொண்டு வர்றதுக்கு ஒரு மெடிடேஷன் வந்து பவர்ஃபுல் டூல். அதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன் சார். பட் அதை வந்து ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட். என்னுடைய கிளாஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்கேன் சார். பாக்குறேன். ரொம்ப என்ன சொல்றேன் சார், உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய அந்த டீம், வித்யா மேடம், ஆக்சுவலா வித்யா மேடம் தான் நான் ஆக்சுவலா அந்த நிறைய ஷேர் பண்ணேன். வித்யா மேடம், லதா மேடம், எங்க கரஸ்பாண்டன்ட், அவங்க இது எங்க காலேஜில் உள்ளவங்க. அதனால எல்லாத்தையும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ரொம்ப அற்புதமா இருந்தது. வெரி மச் ஃபீல், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, பேரானந்தம். என்ன சார், ஆன்மீகத்திலையும் அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஈடுபாடு எல்லாமே நீங்க அந்த கொடுத்ததுக்கு உங்க டீம் அனைவருக்கும் மனமார்ந்த மகிழ்ச்சியான நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி. நான் திருப்பி அகைன் another 121 days சார், 40 ப்ரோக்ராம்ஸ். அது சப்போஸ் வாணியம்பாடி ப்ரோக்ராம்ல என் வீட்டுக்காரமா கேட்டாங்க, அவர் 3 நாள் ப்ரோக்ராம் இருக்கு, ஏதாச்சும் ஒன் டே நீங்க சொன்ன மாதிரி ஏதோ ஒன் டே நாள் போகணும்னு மைண்ட்ல பதிவு பண்ணிட்டேன். இறைவனுடைய யாருனால கண்டிப்பா ஏதாச்சும் வர கண்டிப்பா வந்துடுவேன் சார். அதே மாதிரி பிஎம்சி சேனல் அப்பப்போ பார்த்துட்டு இருப்பேன். பிஎம்சி சேனல் பாத்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கருடைய ப்ரோக்ராம், அவங்க பேட்டி எடுத்து எல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலா பயங்கர ஒரு லிங்க். ஆக்சுவலா ஹீலர் பாஸ்கருடைய மெடிடேஷன் அது எல்லாமே கொஞ்சமா ஃபாலோ பண்ணுவோம். இப்ப 24 days 24 hours வாழ்க்கை, அந்த 24 hours மெடிடேட், பாசிட்டிவ் திங்கிங், என்ன சொல்றது சார், எப்பயுமே இறை சிந்தனை, நல்ல ஒழுக்கங்கள், நல்ல சிந்தனைகளா இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்கு வந்து தியானத்தின் மூலமா கண்டிப்பா வந்துடும் சார். எல்லாருக்கும் அது வரணும். அதை வந்து நீங்க பண்ணி கொண்டிருக்க உங்களுக்கு ரொம்ப நன்றி. நாங்களும் அதை ஃபாலோ பண்றோம் சார். எங்களால முடிஞ்ச இதையும் நாங்க பண்றதுக்காக நாங்க ரெடியா இருக்கோம். இதுல யூடியூப்ல இதுல இருந்தங்க மெம்பர்ஸ் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ வித்யா மேடம், தேங்க்யூ லதா மேடம், வெரி மச் தேங்க்யூ. ரத்னவேல் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி, நன்றி சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். சார், உங்களுடைய அற்புதமான உங்களுடைய இது இருக்கு, அதாவது அனுபவம். ஸோ தியானம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ ரெகுலராக உங்களோட ரெகுலராக இருக்கு அண்ட் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கீங்க. அண்ட் உங்களுடைய மனைவியும் வந்துட்டாங்க. அவங்க இருக்காங்களா செஷன்ல சார்? என்ன நேம்ல இருக்காங்க சார்? இல்ல இல்ல, மியூட்ல இருக்கீங்க, மியூட்ல. சாய்ராம், என்ன நேம்ல இருக்காங்க சார்? ஜோதி லட்சுமி. எஸ் மேடம். இருக்கேன் சார், நானும் இருக்கிறேன். பட் வீடியோ ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன். வீடியோல வாங்க மேடம். வீடியோல வர முடியல சார். ஓகே ஓகே, இட்ஸ் ஃபைன். சாரி சார். எப்படி இருக்கு மேடம் உங்களுடைய அனுபவம்? சார், எனக்கு என்னோட வாழ்க்கையே மாறிடுச்சு சார். நான் எங்க வீட்டுக்காரர் ரொம்ப வருஷமா தியானம் பண்ணுவாப்ல. அப்போ நான் நினைப்பேன், சரி அவங்கள தூக்கம் சரியா வரல அப்படின்லாம் சொல்லுவாங்க நைட்டு. சரி, நான் தூக்கம் வரல அதனால பண்றீங்க, நான்லாம் படுத்த உடனே தூங்கிடுவேன், எனக்கெல்லாம் தியானம் தேவையில்லை அப்படின்ட்டு நான் இதை ஒரு பொருட்டாவே நினைச்சது இல்ல. அதுக்கப்புறம் இந்த பிஎம்சி வீடியோஸ், பத்ரிஜியோட ஒரு ஃபுல் தியானம் பத்தின வீடியோ பார்த்தேன். அதுக்கப்புறம் ஹீலர் பாஸ்கர் ரொம்ப வருஷமாவே நமக்கு அவர் அறிமுகம், அதனுடைய வீடியோ எல்லாம் பார்ப்போம். அப்போ பிஎம்சியில ஹீலர் பாஸ்கரையும் பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. இப்போ எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு லிங்க். அப்போ இந்த தியானத்துல இவ்வளவு நன்மைகள். சரி, நான் வெறும் தூக்கத்துக்கு தானே நினைச்சேன், இதுல இவ்வளவு நன்மைகள் இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெமரி பவர் வருது, படிச்சது ஞாபகம் இருக்குது, நினைச்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ல வரும், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கும், இவ்வளவு நன்மைகள் இருக்கு. பாசிட்டிவ் திங்கிங் வருது, நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் வைப், நம்ம மீட் பண்ற யாருனாலுமே பாசிட்டிவான ஆளுகளா தான் இருப்பாங்க. நம்ம வீடே அவ்வளவு ஒரு ஐஸ்வர்யமா பாசிட்டிவா இருக்கும். இவ்வளவு விஷயங்களை நம்ம அசால்ட்டா ஸ்கிப் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு வருத்தம், லேட்டா ஆரம்பிச்சிட்டேனேங்கிற வருத்தம். எனக்கு இப்ப 45 வயசு ஆகுது. ஆனா இவ்வளவு நாள் இதை பண்ணாம விட்டுட்டோமே, நமக்கு ஏர்லியரா இதை பத்தி யாராவது ஒரு அவேர்னஸ் தந்திருக்கலாமே, ஆனாலும் பரவாயில்ல இப்பயாச்சும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என் சின்ன பாப்பா 10th படிக்கிறா. அவட்டையும் சொல்லியிருக்கேன், பாப்பா டெய்லி 15 வயசுனா நீ 15 நிமிஷமாவது டெய்லி பண்ணு. நீ இப்படி முட்டி முட்டி கஷ்டப்பட்டு படிக்க வேண்டாம், நீ லைட்டா படிச்சாலே உனக்கு ஞாபகம் இருக்கும், நீ எதிர்பார்க்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர்ல வரும், ஹார்ட் ஒர்க் பண்ணாம ஸ்மார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி இப்ப அவளும் நைட்டு தூங்க முன்னாடி மெடிடேஷன் பண்றா. பெரிய பாப்பா காலேஜ் படிக்கிறா, அவளையும் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெஸ் பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால இந்த மெடிடேஷன்
எங்களுடைய வாழ்க்கையவே நல்ல விதமா மாத்தி இருக்கிறதுல உங்க அனைவருக்கும், இதுல இருக்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி சார். வண்டர்ஃபுல் மேடம். ரொம்ப இவ்வளோ சந்தோஷமா இருக்குது கேட்கறது பாருங்க. ஸோ ஸோ ஃபேமிலியே வந்து டேர்னிங் இன்டு மெடிடேஷன் ஸ்பிரிச்சுவல், அந்த எனர்ஜெட்டிக் ஃபேமிலி, அதாவது அந்த 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 ஃபேம் ஸோ அந்த இடமே வந்து எப்படி இருக்கும் பாருங்க. அதுலேயும் வந்து எல்லாரும் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது வந்து யூஸ்வலாக அதே மாதிரி அதுலேயும் மோர் தென் எ ஃபாதர் ஒரு மதர் அவங்க வந்து மெடிடேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வெரி மச் பவர்ஃபுல். ஸோ அந்த ஃபேமிலியில் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்ன்றது மல்டிபிள் டைம்ஸில் இருக்கும். அவங்களோட டச் எல்லா இடத்துலையுமே இருக்கும், ரைட்? அவங்களோட குக்கிங்கில் இருந்து, அவங்களோட கேரிங்கில் இருந்து, அவங்களோட கம்யூனிகேஷன்ல இருந்து, பேசுகிற விதம் எல்லா இதுலேயுமே இருக்கும். அப்படிங்கும்போது அந்த என்டையர் குடும்பமே வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அண்டு சூப்பர் மேடம், ரொம்ப அற்புதமான உங்களுடைய அனுபவம். அண்டு அண்ட் நெக்ஸ்ட் டைம் டெஃபினட்டாக வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய அனுபவம் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுற இந்த அனுபவம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தாய்மார்கள் எங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களும் வந்து உங்களுக்கு உதவி செய்யும். கண்டிப்பா அற்புதமான. சார். கண்டிப்பா. ம். தேங்க்யூ மேடம். ஒரு சின்ன சந்தேகம் சார். எஸ் மேடம், கேளுங்க. சார், இந்த புத்தா சிஇஓங்கிற நேம்ல சிஇஓனா என்ன மீன் பண்றீங்க சார்? ஓகே. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து சிஓவா, அதாவது ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு நிர்வாகமாக ஒரு சிஓன்றது வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அதாவது ஆமா, அது ஜெனரல் அப்ரிவியேஷன் கேள்விப்பட்டிருக்கேன். இதுல அது என்ன மீனிங்ல எப்படி வருதுன்னு தெரியல. இது எப்படி கொண்டு வரோம் அப்படின்னா, ஒரு நிர்வாக தலைவர் அப்படின்னா, நிர்வாக தலைமை அப்படின்றது வந்து எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து ஒரு தலைமை பண்ணுறோம். ஒரு குடும்பம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா ஒரு நிர்வாகம், அதுவுமே வந்து அது எப்படி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறது, எப்படி வந்து குடும்பத்தை வந்து நிர்வாகம் பண்ணுற ஒரு தலைவர் இருக்காங்க, ஒரு தலைவி இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம அந்த தலைமை அப்படின்னும் போது வெளியில நம்ம பண்ணும்போது உள்ள இருந்து அந்த ஒரு நம்ம கருணை உள்ளத்தோட உள்ள அந்த நம்ம வந்து ஒரு புத்தாவா உள்ள வந்து ஒரு புத்தாவா இருக்கணும். ஆனா வெளியில நம்ம வந்து ஒரு நிர்வாகம் பண்றதுல வந்து ஒரு சிஓவா இருக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையே தீர்மானிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வந்து நம்ம இப்ப நீங்க வந்து ஒரு சிஓஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லாருமே சிஓ தான். ஒரு குடும்பத்தினர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ஒரு சிஓ இருக்கிறாங்க. பட் உள்ள இருந்து நம்ம வந்து அவங்கள வந்து இன்டர்னலா அவங்கள புத்தாவா இருக்கணும். வெளியில அவங்க சிஓவா இருக்கணும். உள்ள வந்து அந்த கம்பேஷனோட ஒரு கருணை உள்ளத்தோட ஒரு ஒரு அந்த அந்த மாதிரியான ஒரு புத்தன் குவாலிட்டிஸ் உள்ள இருக்கணும். பட் வெளியில வந்து சிஓவா இருக்கணும். ஸோ அப்படிதான் வந்து மாற்றணும். இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஒரு இதுவாக இருக்கட்டும், அவங்களோட வந்து எப்பவுமே அவங்களோட வந்து ஒரு போட்டினாலும் சில பொறாமைனாலும் அந்த மாதிரி இதில் இருப்பாங்க. அவங்கள வந்து எப்படி வந்து ஒரு புத்தா சிஓ இன்டர்னலாக வந்து உள்ளேருந்து மாற்றம், உள்ள புத்தாவாக இருக்கணும், வெளியில் வந்து அந்த சிஓ அப்படின்னும் போது அந்த லீடர்ஷிப்ன்றது வந்து அவங்க மற்றவங்கள புரிஞ்சுக்குவாங்க, எம்பத்தட்டிக்காக இருப்பாங்க, மற்றவங்கள வந்து வழிநடத்தி செல்லக்கூடியா இருப்பாங்க, இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய அந்த அந்த தொழிலிருந்து மற்றவங்களோட விஷயத்துலேருந்து எல்லாருமே அந்த வெளிப்பாடு இருக்கும். ஸோ அதுதான் அதோட மீனிங். அதாவது இன்டர்னலாக புத்தா இருக்கணும், வெளியில் சிஓ. ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். எஸ், வேறு யாரும் ஷேர் பண்ணுறீங்க? ஒரே ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண நினைச்சேன். அதாவது சிஇஓன்னு சொல்லும்போது வந்து நான் என்ன நினைப்பேன்னா சீஃப் இமோஷனல் ஆஃபீஸர் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எமோஷன்ஸை நாமளே மாஸ்டர் பண்ணா நம்ம வந்து உள்ள புத்தாவாக இருக்க முடியும். நானே ஒரு சிஇஓக்கு என்ன இப்போ ரத்னவேல் சார் இன்டர்பிரிட்டேஷன் சொன்னாரோ நானும் அதை ஆட் பண்ணிப்பேன். ஸோ அதையும் நம்ம நினைவு வச்சுக்கலாம் அப்படின்னு. எஸ், தேங்க்யூ மேடம். எஸ், திலக் மதி மேடம். எஸ், எஸ், அன்மியூட் பண்ணியிருக்கீங்க சார், பேசலாம் மேடம். ஹலோ சார், குட் மார்னிங் எவ்ரி ஒன். எஸ் மேடம். நான் டே 1லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் சார். இது லிங்க் எனக்கு ஒரு ரிலேட்டிவ் மூலமா கிடைச்சிது. அவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். நல்லா நல்லா எனக்கு மெடிடேஷன்ன்றது இதுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சது சார். இது வரைக்கும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் சார். இது முக்கியமா ஆனந்தி மேம் சொல்ற உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே எனக்கு வந்து ரிலேட் ஆன மாதிரி இருந்தது.
இதை நான் ஒவ்வொரு நாளும் பேசணும்னு நினைக்கிறேன். அந்த ஒரு இதுவே வந்து இப்பதான் ஹெசிடேஷனாவே இருந்தது. இன்னைக்கு நான் இப்படியே சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சு சொல்லிட்டேன் சார். ரொம்ப நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். எங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சொல்லணும். நான் சொன்ன இதுல சொன்னது வந்து ஒண்ணு எனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் யோசிச்சேன். அது நடந்தும் இருக்கு இந்த 2 days பேக். எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் சார். ஸோ உங்களுடைய பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு அறிமுகம் பண்ணிட்டு நீங்க என்ன அனுபவம் சொல்லுங்க என்ன அப்படின்னு. பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். எஸ் மேடம், உங்களோட அனுபவம் சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு இந்த தியானம் வந்து உதவி செஞ்சது? என்ன மாதிரி சவால்கள் சந்திச்சீங்க? ரொம்ப டிஸ்டர்ப்டு மைண்டா தான் இருக்கும். நிறைய எண்ணங்கள் இது கூட இந்த மெடிடேஷன் கூட ஏதோ ஒரு நாள் 2 நாள் தான் என்னால கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியும். அதனால இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது என்னுடைய அந்த வெற்றிடம்ன்றது வந்து உங்களுடைய டீச்சிங்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் டெவலப் பண்ணிட்டு வரேன். நல்ல இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஃபீல் பண்றேன் சார். ஓகே, சூப்பர். உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் ஹெல்த்ல எப்படி உங்களோட இம்பாக்ட் இருக்கு தெரியும்? சைனஸ், தலைவலி அந்த மாதிரி ப்ராப்ளமும் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி தான் ஃபீல் பண்றேன். சூப்பர் மேடம். தேங்க்யூ வெரி மச். அண்ட் மெடிடேஷன் வந்து நீங்க நீங்க சொன்னீங்க வந்து சப்போஸ் ஷேர் பண்ண முடியும், ஓகேனா ஷேர் பண்ணுங்க. என்னோட விஷயம் வந்துருச்சு, 2 நாள் யோசிச்சு அது நடந்துச்சு அப்படின்றது. ஸோ அது வந்து நீங்க யோசிச்சீங்க, நான் அந்த மாதிரி எனக்கு இது வேணும் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது விஷுவலைசேஷன் பண்ணீங்களா, இல்லை நான் நார்மலாகவே? இல்ல விஷுவலைஸ் பண்ணி தான் அது ஒரே ஒரு நாள்லயே எனக்கு அந்த சேஞ்ச் ஒரு சின்ன விஷயம் தான் அது வந்து நடந்திருக்கு. இன்னும் 2 கொஞ்சம் நல்லா என் பொண்ணு வந்து போய் பார்க்கணும். இப்போ இவங்க ஆனந்தி மேம் சொன்ன மாதிரி கனடால இருக்கா. அவளை போய் மீட் பண்ணணும், பார்க்கணும் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு நான் வந்து ஜாப்ல வந்து பசங்களுக்காக நான் குவிட் பண்ணிட்டேன். திரும்ப ஏதாவது நான் எடுத்து செஞ்சு பண்ணணும்ன்ற ஒரு இது இருக்கு சார். அது ஒரு 2 தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணது. வண்டர்ஃபுல் மேடம். ஓகே, ஸோ அந்த வாய்ப்புகள் இப்போ வந்துருச்சுன்னு இருக்குமா? ஆமா சார், ஆமா. இதை கண்டினியூ பண்ணணும்ன்றது ரொம்ப இதுவா இருக்கு. சூப்பர் மேடம். ஸோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கொண்டு வரும்போது அப்புறம் வேறு என்ன இருக்குது, ரைட்? ஸோ எல்லா விஷயங்களும் நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நமக்கு உத்வேகமும் நம்பிக்கையும் வர ஆரம்பிச்சிடும் நமக்கு. அண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு விஷயம் நமக்கு எப்படி பண்ணுறது, எப்படி வருது அப்படின்றது நமக்கு புரிஞ்சாலே அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நம்மளை அதுவே நகர்த்தி போயிடும். ஸோ ஒண்டர்ஃபுல் மேடம், தேங்க்யூ. ஸோ உங்களோட அனுபவத்தை வந்து நீங்கள் தியானம் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்தது, நிறைய எண்ணங்கள் வந்துட்டு அப்படின்னு இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து தொடர்ந்து ஓகே இதில் நான் 21 நாள் நான் கொண்டு போகணும் இந்த மெடிடேஷன்? அதுல இருந்து வெளியில வாங்கன்னும் போது சரி இது நம்ம இனிமே யோசிக்க கூடாதுன்னு நான் என்னையே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு அந்த மெடிடேஷனுக்கு நீங்க சொல்ற மாதிரி சில மினிட்ஸ் தான் இருக்கும் அந்த வெற்றிடத்துல போறது. அது ரொம்ப நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. அதனால அதை இன்னும் கண்டினியூ பண்ணணும்ன்ற மைண்ட் தாட்லயே நான் செய்யறேன். சூப்பர் சூப்பர், வண்டர்ஃபுல் மேடம், வண்டர்ஃபுல். அண்ட் உங்களுடைய ஃபேமிலியில் எப்படி உங்களோட சேஞ்ச் பார்க்குறாங்க, உங்களோட சேஞ்சஸ்? அதான் தெரியுது. இப்போ வந்து பசங்க வெளியில இருக்காங்க. ஹஸ்பண்ட் நானும் தான். நான் சிலதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கோவமா என்னுடைய இதை சொல்லுவேன் நானு. இப்போ அது வந்து நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். நான் ரொம்ப கோவமா வெளியில எல்லாரும் வந்து நான் சாஃப்ட்னுவாங்க. ஆனா இங்க எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா ரொம்ப கோவப்படுவேன் நானு. அதை நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு வரேன் சார். வண்டர்ஃபுல் மேடம், சூப்பர் சூப்பர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேடம் ஷேர் பண்ணதுக்கு. அண்ட் தொடர்ந்து பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய ஷேர். தேங்க்யூ மேடம். எஸ், ஆனந்தி மேடம். குட் மார்னிங். ஐ எம் ஸோ ஹாப்பி. இப்போ ப்ரீவியஸாக அந்த திலக்கா மேடம் சொன்னாங்க, ஆனந்தி சொன்னதுனால எனக்கும் அது ஃபீல் ஆனது சொல்லிட்டு. ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அதுவும் நானும் ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் சம்திங் ஐ ஹெல்ப் அதர்ஸ் திங்கிங்லன்னு சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னோட டெஸ்டிமனி கொஞ்சம் லாங்காக இருக்கும், பட் ஹேவ் டைம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி நான் எழுதிட்டே வரேன், என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னல் போட்டு எழுதிட்டு வரேன். அதில் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் எப்படி உள்ள வந்தேன்னு சொல்றது ஐ வாண்ட் டு டெல் யூ. ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் சொல்றது ஐ எம் நாட் இந்த மாதிரி இருக்குன்னு ஆசைலாம் இல்லை.
பட் அந்த 21 டேஸ் அந்த ஃப்ரீ ப்ரோக்ராம் சொல்லும்போது எல்லாருக்கும் ஒரு ஆட்டோமேட்டிக் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அதுல தான் நான் ஃபர்ஸ்ட் இந்த ஆர்ட் ஆஃப் லிவிங் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் அதே சேம் டைம் இதுவும் வந்தது, குர்தாஸ் CEO 21 டேஸ் ஃப்ரீ ப்ரோக்ராம் சொல்லிட்டு ஃபேஸ்புக்ல வந்தது. ஸோ எனக்கு ஒரு சின்ன எப்பயுமே நான் உடனே டக்குன்னு உள்ள போக மாட்டேன். போனால் அதை வந்து கொஞ்சம் அனாலிட்டிக்கல் ரொம்ப திங்க் பண்ணுவேன். போயிட்டு வெப்சைட்ல போயிட்டு கொஞ்சம் ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சுட்டு அதெல்லாம் ஓகே சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தப்போ தான் எப்பயுமே எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுவேன். அதுல இது வந்து எனக்கு ஓகே ஜாயின் பண்ணுவோம். அது இல்லாமல் இது வந்து சயின்டிஃபிக் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த மெடிடேஷன் கிளாஸ் வந்து ஸ்பிரிச்சுவலா அந்த ரிலீஜியஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் இது பார்க்கும்போது இட் வாஸ் லைக் சயின்டிஃபிக் அண்ட் மோர் ஓவர் ஆல் அவர் எஜுகேட்டட், நல்லா எஜுகேட்டட், நல்லா வெரி அந்த குர்தாசிஓ அந்த சந்திரன்ஸா இருக்கும், நீங்க அவரோட IBF பர்சன், அந்த மாதிரி எல்லாருமே அந்த எஜுகேட்டட் அந்த இருக்கும் போல ஓகே நமக்கும் அதில் போகலான்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே இல்லை. அதுலதான் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டே மட்டும் வந்தேன். அதெல்லாம் மெயினா என் ஹஸ்பண்டுக்கு வந்து உள்ள கொண்டு வரணும்னு சொல்றது தான் நான் அவரை ஒரு பிளான் பண்ணி தான் அவருக்கு அதை ரிஜிஸ்டர் பண்ணேன். பட் மார்னிங் 6 o'clock சொல்லும் போல தமிழ்ல வந்து மார்னிங் 6 o'clock தான் இருந்தது, மிச்ச டைம்ல இல்லை. ஸோ அப்போ வந்துட்டு அவர் 6 o'clock எந்திரிக்க மாட்டார். அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்றேன், அப்புறம் அவங்களுக்கு வேணா கொண்டு வந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் ஜஸ்ட் உள்ள வந்தேன். இதே டைம்ல தான் எனக்கு ஃப்ரீ செஷன் ஒன்று யோகா கிளாஸும் இருந்தது, அதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணேன். பட் 2 ப்ரையாரிட்டி எடுக்கும் போல ஐ தாட் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம், அப்புறம் வேணா அதை எடுத்துக்கலாம். எஸ் மேடம். மைக் கொஞ்சம் அந்த விஜய் மேடம் உங்களுக்கு எப்படி கிளியராக கேட்குதுங்களா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார், அவ்வளவு கொஞ்சம் கிளியரா இல்ல மைக். வாய்ஸ் மைக் ஏதோ ஓகே, நான் திங்க் ஒரு மாதிரி ஒரு சவுண்ட் வருது. இல்லை, ஏதோ சரௌண்டிங் ப்ளூடூத் சவுண்ட். எடுத்துக்கலாம். ஓகே, ப்ளூடூத் இல்லை சரௌண்டிங் சவுண்டு அது கேப்சர் ஆகுது. இப்போ கேக்குதுங்களா சார்? இப்போ ஓகே கிளியரா மேடம். இருக்கா சார்? இப்ப கிளியரா இப்போ கிளியர். ஓகே, எஸ் மேடம். எஸ் கண்டிப்பாக. சொன்ன மாதிரி மெடிடேஷன் முன்னே மெடிடேஷன் பின்னு சொல்லும்போது மெடிடேஷன் பின்ன வந்து ஐ ஜஸ்ட் மேட் எ லிஸ்ட். என்னன்னா ஐ ஜஸ்ட் கான் த்ரூ. ஃபர்ஸ்ட் வந்து சொல்றதுக்கு அந்த டீப் ஸ்லீப், த ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் வந்து த டீப் ஸ்லீப். வித்தின் 2 days ஐ வுட் டு இட். நான் எப்படின்னா தூங்கிடுவேன், பட் நைட் வந்து டிஸ்டர்ப் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம நைட் டிஸ்டர்ப் ஆனோம்னா ஒரு 2 hours கழிச்சு திருப்பி தூங்கி எழுந்திருக்கும் போது மார்னிங் 7 o'clock ஆயிடும். இந்த என்டையர் டே நான் என்ன ஷெடியூல் பண்ணணும் அதெல்லாமே டிஃப்ரெண்ட் ஆயிடும். பட் இதுல வந்து அப்புறம் என்ன டீப் ஸ்லீப், ஆல்மோஸ்ட் டீப் ஸ்லீப், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. எனக்கு சின்ன ஒரு சத்தம் கேட்டா கூட எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடும், அந்த மாதிரி ஸ்லீப். பட் இப்ப அந்த மாதிரி இல்லை, தூங்குனா வீட்டுல என்ன நடந்தா கூட தெரியறது, அந்த மாதிரி ஒரு டீப் ஸ்லீப். ஃபர்ஸ்ட் சேஞ்ச் அதுதான் கண்டுபிடிச்சது வித்தின் 2 days. அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்ணுவேன். நீங்க ஜஸ்ட் இப்ப ஏன்னு சொன்னா நான் ஜெட்டுக்கே போயிடுவேன், அது வித்தின் செகண்ட்ஸ்ல போயிடுவேன். அந்த அளவுக்கு ஃபாஸ்டா திங்க் பண்ணுவேன். ஏதாவது சொன்னா கூட அந்த அளவுக்கு திங்க் பண்ணுவேன். ஸோ அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ திங்கிங் தாட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் அன்னைக்கு லாஸ்ட் வீக் ஒரு டெஸ்டிமோனி ஷேர் பண்ணேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து சிவிங் கம் சீவ் பண்றாரு 7 years அப்படின்னு சொன்னேன். அது வந்து இட் இஸ் ரியலி எ மிராக்கிள். அது எப்படின்னு தெரியல. இஸ் நாட் லாஸ்ட் 1 week இஸ் நாட் டச் சிவிங் கம் தொடவே இல்லை. ஸோ அவர் மேல நிறைய எனக்கு என்ன சொல்றது, அதை பார்க்கும் போல எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலாவே இருக்கும். அந்த எரிச்சல் எல்லாம் ஆல்மோஸ்ட் 75% கம்மி ஆயிடுச்சு. அந்த வே ஐ டாக் டு ஹிம், இந்த வே இது வந்து அதெல்லாமே கம்மி ஆயிடுச்சு. அது வந்து வெரி குட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் மை சைட். நெக்ஸ்ட் இந்த கிராட்டிடியூட் ஜர்னல்னு சொல்றது வந்து நான் வந்து ஒரு கொரோனா டைம்ல எழுதினேன். அதுக்கப்புறம் அப்படியே விட்டு போச்சு. அப்புறம் இப்போ நீங்க மேனிஃபெஸ்டேஷன் சொல்லும் போல அந்த புக்கு தேடும் போல இந்த கொரோனா ஜர்னல் கிடைச்சது, இந்த கிராட்டிடியூட் ஜர்னல் கிடைச்சது. அதை எடுத்து பார்க்கும் போல நான் ஜஸ்ட் மென்ஷன் கிராட்டிடியூட் சொல்லிட்டு நான் எவ்வளோ எழுதியிருக்கேன், அது வந்து எனக்கு தெரியல. இப்போ திருப்பி ரிவ்யூ பண்ணும் போல ஐ எம் ஜஸ்ட் சோ ஹாப்பி. ஐ காட் சோ மெனி திங்ஸ் வித் அஸ். நம்ம எப்போ பார்த்தாலும் இல்லைன்னு சொல்லிட்டே இருக்க தவிர அதுல எடுத்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 300 pages நான் எழுதியிருக்கேன் கிராட்டிடியூட். அது எனக்கு ஞாபகம் எல்லாம் விட்டு போச்சு. பட் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இட் வாஸ் வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ். எங்களுக்கு இவ்வளவு இருந்திருக்கு, நாம வந்து திருப்பி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த கிராட்டிடியூட் எழுத ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் 10 days ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் த கிராட்டிடியூட். மார்னிங் 10 எழுந்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 கிராட்டிடியூட் வந்து ஆல்ரெடி வாட் வி ஹேவ், அதுக்காக ஒரு கிராட்டிடியூட். நைட் எண்ட் ஆஃப் த டே வந்து இன்னைக்கு எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஓகே சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு ஆட்டோ பர்சன் என்ன ட்ராப் பண்ணாரு அதுக்கு ஒரு தேங்க்யூ, அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கு ஒரு தேங்க்யூ. அந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப் இன்னைக்கு என்ன வந்திருக்கோ அதுக்கு ஒரு தேங்க்யூ எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ரியலி அது ஒரு பெரிய இது. அப்புறம் இந்த புக்ஸ்ன்னு சொல்றது எனக்கு இதே இல்லை. இப்ப பல புக் பார்ப்பேன் நிறைய. இப்ப நீங்க என்னென்ன சொல்றீங்க அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் கூட பண்ணி வச்சிருப்பேன். பட் அது படிக்கணும்னு தோணலை. இப்ப வந்து எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன், எல்லாமே திருப்பி ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து ஐ மஸ்ட் டூ தட். அது ஒரு பெரிய ஒரு அடிஷனல் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த செல்ஃப் டாக். எப்ப பார்த்தாலும் நான் பேசிட்டே இருப்பேன், நான் எனக்குள்ளேயே பேசிட்டே இருப்பேன். ஒரு சின்ன விஷயம் யாரும் சொன்னாங்கன்னா நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது வந்து நிறைய நான் எனக்குள்ளேயே பேசி நிறைய பேசுவேன். அது வந்து 2 days 3 days கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமேல இல்ல இது தேவையில்லை அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டு ஐ வில் ஜஸ்ட் கம் அவுட். பட் அது வந்து இப்போ வந்து அந்த செல்ஃப் டாக் சொல்றது ஆல்மோஸ்ட் ஃபுல்லா கம்மி ஆயிடுச்சு. அது
ரியலி ஹாப்பி ஃபார் தட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அந்த எம்டினஸ் சொன்னீங்க. அந்த எம்டினஸ் சொன்னது எனக்கெல்லாம் வரும்னு நினைச்சே பார்க்கலன்னா என்னோட தாட்ஸ் வந்து எவ்வளோ ஃபாஸ்டா இருக்கும், எவ்வளோ ஸ்பீடா இருக்கும். அதுல வந்து போய் தாட்லெஸ்ஸே இல்லாத வர ஸ்டேஜ் வருமான்னு சொன்னதான் எனக்கு நினைச்சே பார்த்தது இல்லை. பட் ஐ எம் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் லாஸ்ட் இப்போ 21 டேஸ்ல ஆல்மோஸ்ட் 5 days ஐ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாங் எம்டினஸ். நேற்று நைட் ஆல்சோ பண்ணும் போல ஐ ஜஸ்ட் டிட் தட் இஸ் கிரேட் கிரேட் கிரேட். அப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்க எழுத சொன்னீங்க, ஒரு என்னென்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அந்த லிஸ்ட்ல எழுத சொன்னீங்க. அந்த லிஸ்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு 25 லிஸ்ட் எழுதியிருக்கேன். இப்பெல்லாம் எனக்கு முதல்ல எனக்கு வந்துட்டு அந்த என்ன சொல்றது, ஜஸ்ட் கம்மிங் நெக்ஸ்ட் மந்த். ஆனால் 50 years, இந்த 50 yearsல வந்து இப்போ லாஸ்ட் 6 months வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இந்த 50 years வந்து ஐ ஜஸ்ட் டன் ஒன்லி ஃபார் த ஃபேமிலி 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 மட்டும் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த அதர்ஸ் வந்து சொல்றதும் இந்த லாஸ்ட் 2 years தான் எனக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் சம்திங் ஐ ஷுட் டூ ஃபார் அதர்ஸ். இப்போ 50 years வந்து என்கிட்ட எப்பவும் ஃபேமிலி பசங்க வேலை இப்படிதான் போயிட்டு இருக்கு தவிர நான் அவுட்லைட் சொசைட்டிக்கு என்ன பண்ணேன். எனக்கோட சோல் ஒன்று இருக்கு, அதை வந்து சோல்னு சொல்லி வந்து இப்போதான் எனக்கு ரீசெண்டா நமக்குள்ள பாடி மைண்ட் சோல் ஒன்று இருக்குன்னு சொல்லி ரீசெண்டா ஐ குட் மேக் அவுட். அந்த சோலுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ வந்து நம்ம பண்ணதெல்லாம் பாடி மைண்டுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சோலுக்கு சம்திங் வி ஷுட் டூ அப்படின்னு நமக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், நான் என்ன வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும்னு சொல்லும் போலதான் என்னோட மார்னிங் ஐ மீன் ஒன் மோர் திங் ஆல்சோ பிராணா வயலட் ஹீலிங்னு சொல்லிட்டு அதுல நிறைய இதை பத்தி எல்லாம் பேசுவாங்க. அதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க காத்தால எழுந்தோன்னு காட் மேக் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ் மீ அன் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் டெய்லி இதை வந்து ஒரு 3 தடவை 4 தடவை சொல்லுவேன். அதுக்கான முயற்சியும் எடுத்திருப்பேன். நான் மெயின்ல இந்த உமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த அனிமல்ஸ்க்கு இந்த ரோட்ல வந்து இந்த மாடுகள் வந்து நிறைய பேப்பரா சாப்பிடுது. பெங்களூர்ல வந்து நிறைய பேப்பர் சாப்பிடுது. பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு அதோட ஒரு சேஞ்சஸ் நான் என்ன பண்ணேன்னா வீட்டுல இருக்க வெஜிடபிள்ஸ் டெய்லி தோலெல்லாம் எடுக்கும், அதெல்லாம் எடுத்து ஒரு கவர்ல போட்டு போகும்போது அந்த மாட்டுக்கு போட்டு போவேன். ஸோ அது வந்து நான் வந்து நினைச்சேன் அது வந்து ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி பண்ணி எல்லாம் ஒரு அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி எடுத்து கொண்டு வரணும்னு நினைச்சேன். பட் அதெல்லாம் ப்ராக்டிக்கலா ஆகுமா எனக்கு தெரியல. பட் அது வந்து நான் எனக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் சேஞ்சஸ் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்னோட வீட்டுல இருந்து டெய்லி அந்த வேஸ்ட் வெஜிடபிள்ஸ் அது என்னென்ன சாப்பிட முடியுமோ நான் அதை போட்டு போற வழியில ஆஃபீஸ் போறம்போது ஒரு கவர்ல போட்டு போவேன். ஸோ அது என்னோட ஒரு சேஞ்சஸ் பண்ணுவேன். பட் இந்த டெய்லி நான் சொல்லுவேன் காட் மேக் மீ இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் யூஸ் மீ இன்ஸ்ட்ருமெண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ். அது வந்து ஆல்மோஸ்ட் டெய்லி 2 times 3 times சொல்லுவேன். பட் எங்க கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அது யார் வந்து எனக்கு ரைட் பர்சன் கனெக்ட் பண்ணணும்னு தெரியல. நேற்று நீங்க சொல்லும்போது எனக்கு தெரியாம நான் சொன்னேன் ஐ வாண்ட் டு பி a volunteer அப்படின்னு சொல்லிட்டு. அது குட் பி ஒன் ஆஃப் சோர்ஸ் இருக்கலாம். அது யூனிவர்ஸ் வந்து எனக்கு கனெக்ட் பண்ணிருக்குன்னு கூட ஐ கேன் ஃபீல் தட். ரியலி ஐம் ஹாப்பி ஃபார் தட். நெக்ஸ்ட் இன்னொன்னு சொல்லணும், நிறைய லேடிஸ் இருக்காங்கன்னு சொன்னா ஐம் சேயிங் சார் சொன்ன மாதிரி லேடிஸ் த சிஇஓஸ் ஆஃப் ஆல் த ஹவுசஸ். லேடிஸ் ஒரு சின்ன சேஞ்சஸ் கொண்டோம் அந்த ஃபேமிலியில வந்து நிறைய 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 இம்பாக்ட் இருக்கும். அது ஐ ஹவ் ஜஸ்ட் சீன் இட். எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் 2 daughters, 2 daughters. ஒரு டாட்டர் வந்து இப்பதான் மேரேஜ் ஆயிருக்கு, 2 years ஆயிருக்கு. அண்ட் ஐ ஹேவ் ஒன் மோர் டாட்டர் ஹூ இஸ் பிளானிங் ஃபார் ஸ்டடிஸ் அவுட் சைட் சிட்டிஸ். நாம லேடிஸ் ஆஸ் அ மதர் வந்து நிறைய பார்க்கும்போது அது சேம் திங் தான் அந்த கிட்ஸும் ஃபாலோ பண்றாங்க. Some of the things I'm just saying. So the mothers can be, especially the girl child, அவங்களுக்கு வந்து நிறைய இம்பாக்ட் இருக்கும். ஸோ த மதர்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ண அந்த பசங்க வந்து தே வில் ஃபாலோ. அண்ட் அவங்க கல்யாணம் பண்ணி திரும்பி போகும் போல அவங்க வந்து அந்த ஃபேமிலியில வந்து they can make a lot of changes. So I feel more powerful are the ladies who does. ஸோ சின்ன விஷயம் சொல்லும் போல ஐ ஹாவ் திஸ் சின்ன சின்ன ஒகேஷனுக்கெல்லாம் நான் என்னால முடிஞ்சது ஒரு கொஞ்சம் சாப்பாடு பண்ணி போற வழியில அந்த யார் யாருக்கோ அவங்களுக்கும் கொடுத்துட்டு போவேன். த சேம் திங் மை டாட்டர் இப்ப கல்யாணம் ஆயிட்டு எனக்கெல்லாம் எப்படி பண்றான்னு தெரியல. அவ பண்றா, அவ வந்து எப்பெல்லாம் ஃபீல் பண்றான் அப்பெல்லாம் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு போய் பேக் பண்றான். அவ ஒரு நெக்ஸ்ட் லெவல். அவ கூட வந்து ஒரு வாட்டர் பாட்டிலும் போட்டு கொடுக்குறான். ஸோ அந்த அளவுக்கு ஐ ஃபீல் சேஞ்சஸ் வாட் ஐ ஃபைண்ட் இன் கேர்ள்ஸ், எஸ்பெஷலி கேர்ள் சைல்ட் நாம லேடிஸ் வந்து ஃபாலோ பண்ணும் போல ரியலி மேக்ஸ் லாட் ஆஃப் இம்பாக்ட் இன் த கேர்ள்ஸ். இன்னும் சார் நிறைய சொல்லிட்டே போகணும் சார். பட் ஐ எம் ரியலி ஹாப்பி. நெக்ஸ்ட் நிறைய இந்த ஜர்னியில் இருப்பேன்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஜஸ்ட் பிகமிங் எ வாலண்டியர் ஐ பி கனெக்டட் வித் த சிஇஓ டீம்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் ஹாப்பி. அதை வந்து ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது எப்படி பண்ணணும் கண்டிப்பா யூனிவர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய இருக்கு பட் ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் அதர்ஸ் ஆல்சோ ஷேர் தேர் எக்ஸ்பீரியன்ஸ். Really happy to be part of the Buddha team and the entire team. Thank you. And one more thing also I want to tell, and I want to know this how you do with the funding part, because நான் நிறைய classes, the free classes, master class எல்லாம் வரும். 2 days அட்டென்ட் பண்ணுவோம். அந்த பாதி கிளாஸ் தான் பேசுவாங்க. பாதி கிளாஸ் வந்து நெக்ஸ்ட் அந்த வந்து என்ன சொல்றது அந்த நம்ம
மணி ஓரியன்டா இருக்கும். இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க, 10,000 ருபீஸ் நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு, ஹையர் லெவல் போறதுக்கு 15,000 கொடுங்க, இப்ப ஸ்பாட் மூவ்மெண்ட்ல பண்ண ஒரு 5,000 ருபீஸ், அந்த மாதிரி தான் நிறைய டாக்ஸ் இருக்கும். பட் இந்த புத்தா சிஇஓ டீம் வந்து ஐ ஜஸ்ட் ரியலி ஐ அப்ரிஷியேட். எங்கேயுமே வந்துட்டு கேஸ்ட், ரிலிஜியன், மணி அந்த பார்த்து எங்கேயுமே கொண்டு வரல. ஒன்லி த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஈவன் 100ல 500% ஆன் த சப்ஜெக்ட். எங்கேயுமே வந்து இதெல்லாம் கொண்டு வரல. ஸோ ஐ வாண்ட் டு நோ தட் ஆல்சோ, நீங்க எப்படி ஃபண்டிங் பண்றீங்க, ஸோ தட் எங்களுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ நாம கான்ட்ரிபியூட் இப்போ கேட்குறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க, அதில் ஃபண்டிங் நாமளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம் அந்த டீமுக்கு அப்படின்னு சொல்லி. பட் ஐ திங்க் யூ ஆர் டூயிங் ஃபார் த கார்பரேட்ஸ்க்காக நீங்க சார்ஜ் பண்றீங்க, பட் ஃபார் த பப்ளிக் யூ ஆர் நாட் டூயிங் எனி சார்ஜிங் எனி திங். அதான் நான் வந்து அந்த வெப்சைட்ல போய் பார்த்ததுல. பட் ரியலி வெரி வெரி குட் சர்வீஸ் அந்த என்டையர் புத்தா சிஇஓ டீம். ஸோ இப்போ அந்த ஃபண்டிங் பத்தி சொன்னா, ஸோ ஈவன் வி கேன் பி அ கான்ட்ரிபியூட்டர் டு த புத்தா சிஇஓ டீம். தேங்க்யூ வெரி 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 மச் த என்டையர் டீம். எல்லாம் டெஸ்டிமோனி கொடுத்த அத்தனை மெம்பர்ஸுக்கும், உங்க ரத்னவேல் சார் கேட்கவே வேண்டாம். அந்த மேனிஃபெஸ்டேஷன் அந்த 1 வீக்ல வந்து நிறைய சேஞ்சஸ் அந்த மாதிரி நான் பார்த்ததில்லை. அண்ட் வித்யா மேடம் ரிகார்டிங் த ஹெல்த் இஷ்யூஸ், தேங்க்யூ. அண்ட் பேசிக் ஃபர்ஸ்ட் செஷன் லாதா மேடம் சொன்னாங்க, எக்ஸலன்ட் செஷன். அந்த என்டையர் பேக் எண்ட் டீம், ரியலி தேங்க்யூ ஃபார் என்டையர் பேக் எண்ட் டீம் ஆல்சோ ஃபார் த லாட் ஆஃப் சப்போர்ட். தேங்க்யூ வெரி மச் சார். I think in the program, even one person has had the impact. The program is successful. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து உங்களோட தூக்கம் ஃபிக்ஸ் ஆனது, ஆழ்ந்த தூக்கம் ஃபிக்ஸ் ஆச்சு. எனக்கு வந்து தூக்கம் டிஸ்டர்ப்ட் ஸ்லீப்லேருந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப், ரிலாக்ஸிங் அண்ட் தென் வெரி டீப் ஸ்லீப். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாட் ப்ராசஸில் செல்ஃப் டாக், எல்லாருமே செல்ஃப் டாக் இருக்கும். வெளியில் பேச மாட்டாலும் உள்ளே பேசிட்டு இருப்போம். அண்டு அந்த செல்ஃப் டாக்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். சம்டைம்ஸ் அந்த எனர்ஜி ட்ரைன் ஆகும். அண்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம அந்த செல்ஃப் டாக்கில் வந்து கரெக்டாகவும் வந்து வி டோன்ட் திங்க் இன் 360 டிகிரி. நம்மளை மட்டும் பேசிட்டு இருப்போம், நம்மளோட இதை மட்டும் பேசிட்டு இருப்போம். அண்ட் ஓவரால் உங்களோட இது த வே தட் நீங்கள் வந்து மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதம், நான் வந்து இப்போ கொஞ்சம் அந்த எனக்குள்ளே இருக்க அந்த இரிட்டேஷன் குறைஞ்சிருக்குது. எனக்கு 75% எனக்கு பெட்டராக இருக்குது என் மெடிடேஷன்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த தாட் லெவல் சேஞ்ச் ஆகும்போது, இந்த தாட் ப்ராசஸ் சேஞ்ச் ஆகும்போது உங்களோட அவுட்டர் வேர்டு, உங்களோட திங்கிங் ப்ராசஸ், உங்களுடைய எமோஷ்னல் பேலன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பாருங்கள். தாட் ப்ராசஸ், எமோஷ்னல் இது அண்ட் மேனிஃபெஸ்டேஷன் இது அண்ட் எவ்ரிதிங் இன் 360 டிகிரி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் கெட்டிங் தட் சேஞ்ச். ரொம்ப ரொம்ப வண்டர்ஃபுல் மேடம், ரொம்ப சந்தோஷம். அண்ட் கம்மிங் பேக் டு இந்த ஃபண்டிங் பார்ட், 2 எக்ஸாம்பிள் ஐ கேன் ஷேர். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 40 டே ப்ரோக்ராம் இருக்கும்போது தெர் வாஸ் எ சேலஞ்ச். வந்து நம்ம வந்து அதாவது வந்து ஆன் அன் ஆவரேஜ் அப்போ அந்த டைமில் வந்து க்ளோஸ் டு 3 lakhs வந்து எக்ஸ்பென்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு நம்ம. அண்ட் வெரி வெரி டிரான்ஸ்பரண்ட் ஆர்கனைசேஷன் வித் சிஇஓ. அண்ட் நாட் லைக் மற்ற இதெல்லாம் வந்து இவ்வளோ வருது, இவ்வளோ தான் டொனேஷன் வந்தது, இவ்வளோ செலவு, இவ்வளோ தான் அப்படின்ட்டு. ஒன் ஆஃப் த ஆன் அன் ஆவரேஜ் வந்து ஏன்னா ஃபுல் டைம் 90% ஆஃப் த ஆர்கனைசேஷன் ரன் பை இந்த 90% வந்து வாலண்டியர். அண்ட் இருந்தாலும் ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸுமே இருக்காங்க. இப்போ இந்த ஜூமுக்கு வந்து காஸ்ட் இருக்குது. இந்த ஜூமுக்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு லைசன்ஸ் காஸ்ட் இருக்குது. ஃப்ளையர் வாங்குகிறோன்னா டிசைன் பண்ணணும், அந்த சாஃப்ட்வேர் அந்த இதுக்கு ஒரு காஸ்ட் இருக்குது. எல்லாத்துக்குமே சில காஸ்ட் எல்லாமே ஒரு செலவுகள் எல்லாமே இருக்குது. ஸோ பட் ஒரு மந்தில் வந்து நாங்கள் வந்து பண்ணும்போது என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் ஹேண்டில் பண்ணுற அனுஷா மேடம் அப்போ சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து 3 lakhs இருக்குது சார், நமக்கு ஷார்ட்டேஜ் கொஞ்சம் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, சார் நான் அப்போ 40 டே ப்ரோக்ராம் போகும்போது, சார் நம்ம வந்து எவ்ரி சாட்டர்டே தான் அனௌன்ஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டொனேஷன் நீங்கள் பண்ணலாம் அந்த மாதிரி அப்படின்ட்டு. நான் சொன்னேன், சார் நம்ம மேபி வந்து ஒரு ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இன் எ டே, ஒரு வாரத்தில் 2 டைம் ஆகுது நம்ம அனௌன்ஸ் பண்ணலாமே கொஞ்சம் அப்படின்னாரு. அண்ட் சந்திர சார் சொன்னார், நோ, கிளியர்லி செட் நோ, ஷார்ட்டேஜ் இருக்குது. பட் இ செட் தட் நோ, நம்ம வந்து வி ஆர் நாட் மணி ஓரியன்ட் ஆர்கனைசேஷன், அண்ட் வி ஷுட் நாட் கோ பிஹைண்ட் த மணி. பணத்துக்கு பின்னாடி நம்ம போகக்கூடாது. வி புட் தி இன்டென்ஷன் போடுங்க, இந்த மாதிரி வந்து நமக்கு இதுக்கான ஏன்னா வரும் அப்படின்றது போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் வரும், அவ்வளோதான். அதுக்கான இது கண்டிப்பாக வரும், டேக்கன் கேர், டோன்ட் வரி அப்படின்னாரு.
அதே மாதிரி தான் நடந்தது. எங்கேயுமே வந்து ஓகே மல்டிபிள் டைம்ஸோ 2 டைமோ 3 டைமோ நம்ம அனௌன்ஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல, இந்த மாதிரி பண்ணுங்க, இந்த மாதிரி போங்க அப்படின்ட்டு. ஈவன் 21 டேஸ்லையுமே இல்லை. 21th டே கடைசியாக பார்க்கும்போது ஓகே இந்த டொனேஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்றதும் அந்த இதை கொடுப்பாங்க. அண்ட் அண்ட் எப்பயுமே அவர் அவர் வந்து இது இதை நான் இவ்வளோ 40 டே ப்ரோக்ராம் ஆனாலும் இதுதான் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் பீப்புள் வந்து நான் நார்மலாக வந்து எனக்கு வந்து பாருங்கள் எனக்கு வந்து இவ்வளோ எனக்கு இத்தனை நாள் நான் போனேன், எனக்கு வந்து டாக்டருக்கு போனேன், இந்த மெடிசன் கிடையாது, எனக்கு இது இல்லை. ஒருத்தர் எஸ்ஆர்எம் ப்ரொஃபஸர் ஷேர் பண்ணியிருக்காரு, சென்னையில் எஸ்ஆர்எம் ப்ரொஃபஸர். ஓகே 20 நான் வந்து இவ்வளோ ஹெல்த் இதுக்கு ஒரு சோரியாசிஸ்ன்ற ஒரு இதனால இவ்வளோ வந்தது, பட் மெடிடேஷனுக்கு வந்து எனக்கு மெடிடேஷன் சரியாயிடுச்சு. பட் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஓகே நான் சம்திங் ஐ வாண்டட் டு டொனேட், நான் டொனேட் பண்ணுறேன்னு பண்ணுவாங்க. அண்ட் நான் வந்து ஒரு இதுவாக ஒரு உதாரணத்துக்கு அது என்னோட உதாரணன்றதை விட என்னோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், பட் நாட் வந்து ஒரு இதுக்கு என்னென்னா இந்த தருணத்தில் என்னோட 1 year அப்ரைசல் அமௌண்ட் வரும்போது ஓகே இந்தாங்க ஐ டொனேட்டட் இட். ஸோ அப்போ நான் டொனேட் பண்ணும்போது வந்து என்னென்னா நம்பர் 1 நான் பார்த்த விஷயங்கள் வந்து என்னென்னா, நம்ம டொனேஷன் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம வந்து நம்ம சர்வீஸுக்கு நம்ம எது பண்ணாலும் நம்மளும் அதில் இன்க்ளூடட். நம்ம டொனேஷன் பண்ணும்போது நம்மளும் அதில் இன்க்ளூடட், நமக்கும் நம்ம பண்ணிக்கிறோம் ஒன்று. ஸோ அந்த பணம் நமக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது அந்த இது வந்து நமக்கு அந்த வேற எங்கேயோ அவுட் ஆஃப் நோ வேர் எங்கேயுமே முன்னாடி வந்து நான் டொனேஷன் பண்ணும்போது என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது, ஒரு 5,000 இருக்குது அக்கௌண்ட்டில், ஓகே நான் 2,000 கொடுக்கணும் இப்படி அப்படின்ற மாதிரி நம்ம பண்ணுறோம். அப்போ அங்கே வந்து லேக் மென்டாலிட்டியிலேருந்து நான் கொடுத்துட்டு இருந்தேன் அப்படின்றது புரிஞ்சுது லேட்டாக. அதுக்கப்புறம் இல்லை இப்படி கூடாது, எவ்வளோ விருப்பம் வருதோ எப்போ தேவைப்படுதோ இதெல்லாம் அப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா என்னோட லிஸ்ட்லேயே இருக்காது, இன்கம் லிஸ்ட்லேயே இருக்காது, இதில் இருந்து பணம் வரணும்னு அது அங்கேருந்து எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து வரும். பட் வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே இங்கே கொடுத்தனா இங்கே இருந்து வரும் அப்படின்ற எண்ணத்துலையுமே கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம கொடுக்கணும், ஏன்னா அவுட் ஆஃப் லவ், அவுட் ஆஃப் வந்து ஒரு சந்தோஷம், ஓகே இது வந்து வேற எங்கேயோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்போ அப்படி நம்ம கொடுக்கும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நிறைய நம்ம லிஸ்ட் எனவே நம்ம ஷேர் பண்ணுவோம் நம்ம அந்த குரூப்பில். ஸோ நீங்கள் buddhaco.org/donate நீங்கள் போனீங்கனாலே நீங்கள் டொனேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மந்த்லி டொனேஷன் பண்ணலாம், எவ்வளவு இருக்குதோ அதை நீங்கள் டொனேஷன் பண்ணலாம். 100 ரூபாய் இருந்தாலும் சரி, 1000 ரூபாய் இருந்தாலும் சரி, எவ்வளவு காசு உங்களால் முடியுமோ அதை நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஎஸ்லேருந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் யூஎஸ்லேருந்து நீங்கள் டொனேட் பண்ணிக்கலாம், டாலராகவோ இல்லைனா எந்த அமௌண்ட்டு துபாயிலேருந்தோ எப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் ப்ரோக்ராம்ஸ் இதை வந்து நம்ம வந்து இப்போ இந்த ஜூம்க்கு ஆகுது ஒரு சம் காஸ்ட், லைசன்ஸ் ஆகுது, ரைட்? அப்போ வந்து நாங்கள் இன்டர்னலாக மை செல்ஃப், வித்யா மேடம், லதா மேடம் இவங்கெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஓகே இதெல்லாம் நீங்கள் வந்து நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி நம்ம பண்ணுவோம் அப்படின்றத. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா தனிப்பட்டு ஓகே எனக்கு ஒரு ஹாப்பினஸ், ஓகே வித்யா மேடம் ஒரு ஹாப்பினஸ், ஓகே சம்திங் நம்ம வி ஆர் டூயிங் இட் அப்படின்ட்டு. அப்படி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம கோயம்புத்தூரில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம், கங்கா ஹாஸ்பிட்டலில் வித்யா மேடமும் இருந்தாங்க. வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணும்போது அதுக்கான எக்ஸ்பென்ஸ் நம்மளோட எக்ஸ்பென்ஸ் தான். கேட்பாங்க மற்றவங்க, அது எப்படிங்க அவங்களாம் எதுவும் போட்டு கொடுக்க மாட்டாங்களா, டிக்கெட் போட்டு கொடுக்க மாட்டாங்களான்னு? ஸோ கிடையாது. அண்ட் வி ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் ஆல்சோ. அப்படி தான் இருந்தது. ஜிசிஎம்எல் கான்ஃபரன்ஸ் நடக்குது, டெல்லியில் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது ஃபெப்ரவரியில். வி ஆர் கோயிங், ஃப்ளைட் காஸ்ட்லாம் இருக்குது, அண்ட் அவர் ஓன் காஸ்ட், அவர் ஓன் எக்ஸ்பென்ஸ், எங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ், வித்யா மேடம் அவங்களோட ஓன் எக்ஸ்பென்ஸ். பட் அகாமடேஷன் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அகாமடேஷனுக்கு அவங்க டேக் கேர் பண்ணிக்குவாங்க, மினிமம் அவங்க என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்க. பட் அந்த ஃப்ளைட் காஸ்ட் நம்மளோட தான். இது எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம முடிஞ்ச அளவு அந்த கான்ட்ரிபியூஷன் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அண்ட் ஏன்னா உங்களுக்கு உள்ளார்ந்த ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி இது செய்யும்போது, இது பண்ணும்போது அது கிடைக்கிது. நீங்கள் ஒரு பொருளை வாங்கும்போது ஒரு ஐஃபோனோ இல்லைன்னா ஒரு ஒரு காரோ இது வாங்கும்போது கிடைக்கிறது ஒரு சர்டன், அதுக்கு ஒரு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் கிடைக்கும். பட் இதில் கிடைக்கிறது ரொம்ப ஜாஸ்தி. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹாப்பினஸ் தான் வந்து என்னையும் வித்யா மேடம், லதா மேடம் எல்லாமே ட்ரை பண்ணுது. எஸ் வித்யா மேடம், உங்களுடைய கமெண்ட். அதாவது ரத்னவேல் சார் ரொம்ப அழகா சொன்னாரு. அதாவது வந்து எங்களால என்ன முடியுதோ அதை வந்து நாங்க செய்யணும் அப்படின்னு நாங்க நினைச்சு செய்யறோம்.
அதாவது அது மட்டும் இல்ல, நம்ம செய்யணுங்கிற ஆசை இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கரெக்டா வந்து சந்திர சார் வாணி மேடம் மூலமா கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நமக்கு வந்து இந்த பிரபஞ்சம்ங்கிறது வந்து எடுத்து கொடுக்குது. நம்ம இன்டென்ஷன் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது உள்ளார இருந்ததுன்னா கண்டிப்பா நான் வந்து நினைக்கிறது தான் யூனிவர்ஸ் வந்து எனக்கு வழி கொடுக்குது. இன்னும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே நான் வந்து படிச்சது எல்லாமே, நான் சென்னை இருந்தது எல்லாமே எங்க தமிழ்நாடு. எனக்கு தமிழ் மேல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஆனா அது என்ன இருக்குன்னு தெரியல. என்னோட மேரேஜ்க்கு அப்புறமா நான் ஃபுல்லா நார்த் இந்தியால தான் இருந்தேன். அதனால எனக்குன்னு வரும்போது ஒரு வார்த்தை கூட தமிழ் பேசணும்னு ஆள் கிடைக்க மாட்டாங்க. ஆனந்தி மேடம் சொல்ற மாதிரி செல்ஃப் டாக்ல தான் தமிழ் போயிட்டு இருக்கும். ஆனா எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன், என்னால எனக்கு பிடிச்ச தமிழுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் செய்யணும் அப்படின்னு. ஆனா என்னோட வெயிட்டிங் பீரியட் ஜாஸ்தியாக இருந்தாலும் நான் வந்து இந்த உதாசிவோல முதல்ல வைக்கும் போதே எனக்கு வந்து தமிழ்ல தான் வந்து வீணா மேடம் நாங்கெல்லாம் சேர்ந்து கொடுக்கும்போது பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அப்பெல்லாம் எப்பவுமே நினைப்பேன், ஒரு நாள் 1/2 மணி நேரமாவது தமிழ்ல பேசணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா நான் திரையவே வந்து இது 5வது முறையாக எடுக்கிற அளவுக்கு எனக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து ரத்னவேல் சாரோடையும் லதா மேடத்தோடையும் சேர்ந்து நாங்க வந்து ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு சந்தோஷம். அதாவது நாங்களாலும் சேர்ந்து பண்ண முடியுது. அதே மாதிரி உங்களோட எல்லாம் நாங்க வந்து சேர்ந்து பயணம் செய்திருப்போம். இந்த 21 நாள் ரொம்ப இனிமையான பயணம் இது. இன்னும் நிறைய கத்துட்டு இருக்கோம். ஒவ்வொருத்தர் பேரும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது, ஓ இது இப்படி கூட இருக்கு. ஓ அதே சமயம் என்னாலையும் எனக்கு ரிலேட் பண்ண முடியாது. இன்னைக்கு ஆனந்தி மேடம் சர்வீஸ் பண்ணணும், வாலண்டியரா இருக்கணுங்கிறது என் மனசுலயும் இருந்தது. நான் வந்து 21ல வந்து 40 டேஸ் ப்ரோக்ராம முடிச்சேன். முடிச்சு ஒரு வாரத்துக்குள்ள எனக்கு வந்து சந்திர சார் ஹைதராபாத் வந்த போது நான் அவரை மீட் பண்ணி அப்படி வந்து புத்தா சிவல் நீ எது ஜாயின் பண்ணீங்களே வாலண்டியரா நாங்க அப்படி வந்து எனக்கு வந்ததுதான். இன்னை வரைக்கும் இந்த உறவு எனக்கு வந்து தொடர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. அதனால வந்து நம்ம இன்டென்ஷன் வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக வைக்கும் போது எங்காவது யூனிவர்ஸ் கொடுக்கறதுங்கிறது மட்டுமல்ல, நம்ம எது பண்ணாலும் நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா யூனிவர்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்குன்னு இன்னைக்கு கூட நான் தியானம் பண்ணும்போது மனசார நினைச்சேன். இந்த 21 நாள் ஒரு நாள் கூட விடாம என்னால அட்டன் பண்ண முடிஞ்சிருக்குன்னா அதோட தேங்க்ஸ் டு மை ஓன் மென்டல் ஸ்டேட், மை ஓன் பாடி அண்ட் ஆல்சோ த யூனிவர்ஸ். ஸோ உங்க எல்லாரையும் பயணம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே இந்த 21 நாள் இணைஞ்சிட்டு இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோங்கிற நினைவு வேண்டாம். இது ஒரு தொடர்கதை தான். இந்த ஒரு கதையாக ஆரம்பிச்சது. இது வந்து தொடர்கதை. நம்ம டிவி சீரியல் எல்லாம் பார்க்கும்போது 700 800ன்னு எண்ட்லெஸ்ஸா போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம இந்த உறவு நாங்க உங்களோட ஜாயின் ஆகித்தான் இருக்கோம். ஏன்னா வாழ்க்கையில வந்து கற்றுக்க வேண்டியது பல. அது பல வகை கற்றல்களையும் நம்ம பல பேர்கிட்ட இருந்து கற்றுக்கிறோம். அதனால எது ஒண்ணுமே வந்து நமக்கு வந்து இன்னையத்தோட முடிஞ்சிடுத்துங்கிறது இல்ல. தினம் தினம் நம்ம தியானம் பண்ணும் போது நமக்குள்ள வந்து மாற்றங்கள் மட்டுமல்ல, நம்மள உரு போடுறது அப்படிம்போம். தங்கம் கூட முதல்ல அந்த சுரங்கத்துல இருந்து வெட்டி எடுக்கும்போது பார்த்தா இதுல தங்கமா அப்படிங்கும். நேத்து ஒரு சின்ன 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 ஒரு டாட்டா எங்கோ ஒரு மாதிரி மின்னிட்டு இருக்கும், அவ்வளவுதான். ஏன்னா நான் கோல்டு மைன்ல போய் என்னோட தீசிஸ்க்காக நான் நிறைய மைன்ஸ் விசிட் பண்ணேன். அப்ப வந்து மைன்ஸ் விசிட் பண்ணும்போது பார்த்தா இது இவ்வளவு மோசமா இருக்குன்னு. ஆனா அதை ப்ராசஸ் பண்ணி 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 பண்ணும்போதுதான் கடைசியில வந்து அது மினுக்கக்கூடிய தங்கமாக நமக்கு வந்து பல வகையில வந்து யூஸ் ஆகுது. அந்த மாதிரிதான் நமக்கு இந்த தியானம் பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் போட்டு நம்மள அதை புடம் போட்டு எடுத்து நம்மள வந்து ஒரு மின்னக்கூடிய ஒரு நட்சத்திரமாக மாற்றும். அதனால கண்டிப்பாக தியானம் பண்ணுவோம். பல வகையில வந்து நமக்கு வழி நேரங்கள் இருக்கு. நேத்து வந்து ரத்னவேல் சார் வந்து நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணார். பிஎம்சிலையும் இருக்கு, புத்தா சிவம்லும் இருக்கு, எல்லாத்துலயுமே இருக்கு. காலையில இருந்து ராத்திரி 9:40 மணி வரைக்கும் உங்களுக்கு இருக்கு. எதுல வேணுமாலும் ஜாயின் பண்ணுங்க, கண்டினியூஸா பண்ணுங்க. கண்டினியூஸாக நமது உறவும் நம்மளோட இருக்கட்டும். ஸோ என்ன லாஸ்டா நான் என்ன சொல்லணும்னா, உங்களை வந்து நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 21 நாள் தினம் காலையில நீங்க 6 மணில இருந்து ஆல்மோஸ்ட் 7:45 மணி வரைக்கும் டைமை கொடுத்து அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க, என்னால எடுக்க முடிந்ததுன்னு. 2வது, என்னைக்கு தினம் ஒரு உங்களுடைய மீ டைம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு நேரம், அது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் எதுவாக இருந்தாலும் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த மீ டைம் எடுக்கும்போது நமக்கு உள்ள கிடைக்கக்கூடிய ஒரு பரிபூர்ண திருப்தி, ஒரு நம்மளுடைய ஒரு வளமைக்காக, நம்மளுடைய ஒரு செழுமைக்காக, நம்மளுக்கு ஒரு டெவலப்மெண்ட்காக எடுத்துக்கிறோங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனுமே நம்ம எதை வெளியே கொடுத்தாலும்
அது சமைக்கிறதுல இருந்தும் சரி, மேனேஜ்மெண்ட்ல இருந்தும் சரி, ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ப்ரொடக்டிவிட்டிலையும் சரி, எல்லாமே அது கண்டிப்பாக பிரதிபலிக்கும். ஸோ நான் உங்களோட பயணம் செய்து எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சந்திரா சார், வாணி மேடம் அனைவருக்கும் நன்றி. அதே மாதிரி ரத்னவேல் சார், ஐம் வெரி ஹாப்பி டு பி வித் யூ ஆல்வேஸ். தேங்க்யூ. அண்ட் லதா மேடம். தேங்க்யூ மேடம். எஸ், உங்கள் ஆனந்தி மேடம், இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு மேடம். வித்யா மேடம், நம்ம கன்க்ளூஷன் கொண்டு வந்துடலாம். இன்னும் நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாங்க. எஸ், ஸோ எஸ் ஆனந்தி மேடம், உங்களோட கேள்விக்கு பதில் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஃபைனான்ஸ் ஆஸ்பெக்டில். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். வண்டர்ஃபுல் மேடம். தேங்க்யூ மேடம். எஸ், வேறு யார் கிருப்பா ரவி சார், எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு? சொல்கிறேன் சார், ஒரு நிமிஷம் வீடியோ ஆன் பண்ணி. எஸ், சரி, ஓகே ஓகே சார். என்னோட வீடியோ ஓகே சார். எனக்கு இந்த 21 days உண்மையிலேயே ரொம்ப இன்னைக்கு தான் சார் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனேன். ஏன்னா நேற்று நைட் தான் சார் என் பையனை வந்தான், நம்ம வீட்டிலே இருந்தான். நைட்டு ஃபுல்லாக அமைதியாக இருந்தான். இப்போ காலைல இப்போ மேலே வந்தோம்னா அவனே தான் ட்ரெஸ் எடுத்து மாடியில் வச்சுட்டா போயிட்டான். எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, பையன் நம்ம வீட்டுக்கு வந்துட்டுக்கிறான் அப்படின்னு. இவ்வளோ நாள் மெட்ரிக் செஞ்சதில் வருத்தத்தோடு தானே, என்ன பையன் இன்னும் வரல, இவ்வளோ நாள் ஆச்சு என்னடா. அதாவது ஜூலை போனான் சார், ஜூலைலேருந்து இன்னும் வரவே இல்லை. நேற்று தான் வந்தானே, நேற்று ஈவினிங் வந்தான். ஈவினிங் வந்தவொடனே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு, பையன் வந்துட்டான் அப்படின்னு. சரி, வீட்டில் இருந்தான். இப்போ நைட்டு ஃபேமிலி ப்ரேயர் ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு 8 o'clock அவங்களே ப்ரேயர் பண்ண வரணும் அப்படின்னாங்க. சரி, டக்குன்னு தான் அப்பவும் ப்ரேயர் பண்ணான். அப்பவும் அமைதியாக இருந்தான். ப்ரேயர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தூங்குனா, காலைல எழுந்து திரும்ப அந்த ஃப்ரீ ஃபயர் கேம் விளாண்டுனான். என்னடா அது புதுசாக கேம் விளாட்றான் அவன் அப்படின்னு. சரி, ஜூலைலேருந்து அங்கே பாட்டி வீட்டிலேருந்து இன்னும் பண்ணிட்டுக்கிறான். சரி, அமைதியாக இருந்தேன். இப்போ வச்சான் நல்லா, பரவாயில்ல, நல்லா செய்கிறான், இப்போ அமைதியாக இருக்கிறான். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு கொஞ்சம் டென்ஷன் குறைஞ்ச மாதிரி எனக்கே தெரியுது. அதனால பிரச்சனை இல்லை சார், நல்லா இருக்கான். உண்மையில இந்த 21 days ஒரு 2 days 3 days மட்டும்தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். லேட்டானா 6:40க்கு 6:40 6:15 அப்படின்னு 6:20 அப்படி தான் உள்ள என்ட்ரி ஆனேன். மற்ற நாள்லாம் பிஃபோராக என்ன இது எதிர்பார்ப்போடு தானே அந்த ஆனா பானா மட்டும் செஞ்சு நீங்கள் சொல்லினே இருப்பீங்க, அதை ஆன் பண்ணி விட்டு அமைதியாக செஞ்சுன்னே இருப்பேன். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உண்மையில பாராட்ட வேண்டிய விஷயம் சார். 40 days கிளாஸ் அவ்வளோ செஞ்சோம், நல்லா சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வயசுல எனக்கே கொஞ்சம் சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா மற்றவங்க தான் கத்துறாங்கன்ற சிந்தனை மட்டும் எனக்கு தோணுது. ஏன்னா ஒருவேளை நம்ம கண்ட்ரோல் பண்ணனால அப்படி தெரியுது, அந்த இது தெரியுது எனக்கு பரவாயில்ல சார். ரொம்ப யூஸ்ஃபுல் தான் சார், வேஸ்டே இல்லை சார். எனக்கு இந்த 40 days இன்னும் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறேன். ஏன்னா விபாஸ் நான் செஞ்ச விட இது கொஞ்சம் எவ்வளோ சேஞ்சஸ் தெரியுது. ஆனால் பணம் செய்யும்போது நீங்கள் சொல்லும் போதும் சில நீங்கள் உங்கள் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறீங்களே, அந்த இதெல்லாம் கேட்கும்போது பரவாயில்ல, நம்மள நினைக்க கரெக்ஷன் பண்ணிக்கணும் வர மாதிரி இருக்குது. உண்மையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் சார் இருக்குது, வேஸ்டாக இல்லை. ஏதோ ஒரு குழுக்கில் மாட்டின மாதிரி கரெக்டாக தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை பையன் சேவ் பண்ணுவான் இருப்பான் அப்படின்னாலாம். என்னடா இது 9th படிக்கிற பையன் திடீர்னு அங்கே போயிட்டான் கோச்சிங்னு. ஜூலைலேருந்து கோச்சிங் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னுட்டான். இப்போதான் வந்திருக்கான். சரி, ரொம்ப வருத்தமாகி போச்சு. இப்போ பரவாயில்ல, பிரபஞ்சத்தின் மூலமாகவும் மெடிடேஷன்ல நன்றி சொல்றதுனால பையனுக்கு மட்டும் ஒரு 10 times சொல்லுவேன். அந்த எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க, பையனுக்கு மட்டும் 10 times நன்றி, தேங்க்ஸ்பா அப்படின்னு அவன் மட்டும் சொல்லுவேன். அந்த சேஞ்சஸ் பிரபஞ்சத்துக்கு கேட்டு இன்னும் திரும்ப இறங்கி வந்த மாதிரியும் எனக்கு தோணுது. 2 நிமிஷம் முன்னாடி அவனே தான் சார் ட்ரெஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு வந்துட்டான். பரவாயில்ல, இது மாதிரி செய்ய மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான், அமைதியா இருப்பான். பரவாயில்ல, கொஞ்சம் சேஞ்சஸ் எனக்கே தெரியுது. நானே கிளாரிட்டி உணர்றேன். பையன் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கு, பரவாயில்ல, மெடிடேஷன்ல இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கா, 40 days செஞ்சால் நல்லா இருக்கும் சார். கொஞ்சம் சொன்னீங்கன்னா கூட அப்படியே நான் ஃபாலோ பண்ணிப்பேன் சார். தேங்க்யூ சார். ஒண்டர்ஃபுல் சார். தொடர்ந்து பண்ணுங்க தியானம், அருமை. நம்ம அமைதியாக இருக்கும்போது தான் தெரியுது நம்ம இவ்வளோ நாளாக மற்றவங்க கத்துறாங்கன்னு நம்ம நினச்சிருப்போம். மற்றவங்களுடைய சத்தம் தான் நம்ம கேட்போம். தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். தன்னை அறிவது, அதுதான் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ கரெக்டாக போயிட்டுருக்கீங்க, ஒண்டர்ஃபுல். தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்க. நிச்சயமாக அடுத்த இது நம்ம 40 days அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் நம்ம பார்ப்போம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஆஃப்லைனில் கூட நம்ம பண்ணிக்கலாம்.
அங்கே வேலூரில் வந்து 21 நாள் கிளாஸ் மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. அண்டு அற்புதம். நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 4 நாள், ஒரு வாரம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4 நாள். ஸோ பாபி மேடம் வந்து அற்புதமாக அது ஒரு 21 டேஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பர் சார், உங்களுடைய அனுபவம் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து பண்ணுங்க தியானம். எஸ் சார், தேங்க்யூ. சார் விஜயா மேடம் இந்த ஹேண்ட் ரைஸ் பண்ணி. விஜயா சம்பத் மேடம். எஸ் மேடம். எஸ் விஜயா மேடம். ஓகே. எஸ் வினோத் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு இந்த தியானம் அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது சார். இந்த 21 நாள் நல்லா இருந்தது. என்ன சொல்லணும்னா வந்து நான் த்ரைவ் 3ல வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். சில ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் முடியல. எப்படின்னா வந்து அப்போ கண் ஃபுல்லாக வந்து ரொம்ப ஹீட் ஆகிட்டு அப்படி ஓப்பன் பண்ணவே முடியாது. காலையில இருந்து உடனே 6 மணிக்கு க்ளோஸ் ஆயிரும். ஒரு 8-9 மணி வரைக்கும் அவ்வளோ ஹீட்டாக இருந்தது. அது சரி, அந்த 21 டேஸ் அட்டன் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் 2 டேஸ் அட்டன் பண்ண அப்பயும் சரி முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். சரி அப்படியே திரும்பவும் வந்து என்ன பண்ணது, திரும்பவும் இந்த ஆட் வந்தது. சரி திரும்ப அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திரும்ப இந்த ஃபிஃப்த் ட்ரைவ்ல வந்து அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சார், உங்கள் வீடியோ ஆன் பண்ணலாமே சார். வீடியோ சார் நான் ட்ரைவ் ஃபிஃப்த்ல வந்து அட்டன் பண்ணேன் சார். நான் ஒரு நல்ல அனுபவம் தான். என்னன்னா தியானம் பண்ணும்போது இது நானா வந்து தேடி வந்தேனா இல்லை அதுவா என்னை வந்து தேடி வந்துச்சான்னு எனக்கு தெரியாது. ஏற்கனவே புக்ஸ் வாங்கி ஆழ்மனதின் சக்தி அதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ படிச்சிருப்பேன். ஆனால் அப்போ புரிஞ்சிருக்காது எனக்கு. வேணும்னா ஒரு வேலை இப்போ படிச்சா புரியுமோ அப்படின்னு நினைக்கிறேன். உள்ள போகணும், உங்க மனசை பத்தி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி. அதே மாதிரி சீக்கிரட்டையும் நம்ம படிக்கணும்னு நினைச்சிருந்தேன். ஆனால் அதை படிக்க முடியும். நீங்க அன்னைக்கு வீடியோ அமிச்சிங்க. திரும்ப வந்து ஒரு பொருள், ஒரு விஷயம் வந்து 2 வாட்டி நம்மளை தேடி வருதுன்னா அது என்னன்னு நம்ம திரும்ப போய் பார்க்கணும், ஏன் நம்ம கிட்ட வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், அதே மாதிரி தான் இந்த செஷனும் செகண்ட் டைம் வந்துச்சு. நான் செகண்ட் டைம் அட்டன் பண்றேன். நீங்க அந்த வீடியோவும் 2வது முறை ஷேர் பண்ணீங்க. அந்த வீடியோவும் போய் பாதி பார்த்துட்டு திரும்ப அட்டன் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல அனுபவம். அப்படின்னா என்ன, வேற என்ன சொல்லணும்னா வந்து தியானம் பண்ணும்போது நம்மளோட எண்ணங்கள், நெகட்டிவ் எமோஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம், குறைக்கலாம். அதை குறைச்சிட்டு பாசிட்டிவை மட்டும் நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண முடியல, அதை மட்டும் யோசிக்கலாம், அதை குறைச்சிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நிறைய விஷயம் வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். நான் வந்து நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து 21 நாள்ல வந்து நான் அப்சர்வ் பண்ணேன். அப்புறமா வீட்லயும் டிஸ்கஸ் பண்ணேன். ஒய்ஃப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு வந்து அவங்க லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 10 லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு ஒரு 5 வந்து நான் சார்ட் அவுட் பண்ணேன். உங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கிட்ட கேட்டேன். அவங்க சொன்னாங்க, அவங்க வந்து எங்களை நோக்கியே வந்து அவங்களோட 10 விஷயம்னா அவங்க 5 விஷயமும் நம்மளை பத்தி தான் இருக்கு. நம்ம ஃபேமிலி நம்மளோடது. ஆனா நம்மளுக்கு எனக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, பணம் பொருள் இதை வச்சுதான் வந்து ஒருத்த மனுஷன் சந்தோஷத்தை அடைய முடியும் அப்படின்னு. நமக்கு அந்த மாதிரி இல்லையேடா அப்படின்னு எனக்கு யோசனை வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அப்புறமா வந்து என்னன்னா, ஸோ இங்க பக்கத்துல வருவேன் டெய்லி. என் பையன் வந்து மயில் வேணும், மயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவான். சும்மா ஒரு அனுபவம் தான் இது. ஸோ தினமும் போகும்போது மயில் கொஞ்சம் தூரத்துல இருக்கும், ஒரு 100 மீட்டர் தூரத்திலே இருக்கும். இன்னைக்கு நடந்தது. இன்னைக்கு 21st டே இது. இன்னைக்கு வந்து ஒரு 30 அடி தூரத்துல வந்து பக்கத்திலே இருக்கு. அரை மணி நேரமா நகரவே இல்லை. அந்த மாதிரி ஒரு அனுபவம் நல்லா இருந்தது சார். அனுபவம் எப்படின்னா வந்து உள்ள போறதுக்கு கொஞ்சம் உதவுது. மனசுக்குள்ள போகலாம், கொஞ்சம் உங்க அப்சர்வ் பண்ணலாம். நீங்க வந்து உங்க மூச்சை கவனிக்கிறீங்களா இல்லையா இல்லைன்னு உங்களோட எண்ணங்களை கவனிக்க முடியாது நிறைய. அதான் முந்தா நேற்று ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, மனசை கட்டி போடணும்னு நினைக்காதீங்க. என்னன்னா கட்டி போட்டிங்கன்னா அது வந்து அப்பதான் வந்து அதிகமா வந்து துள்ளி குதிக்கும். நீங்க கட்ட வேண்டாம், நீங்க என்ன வருதுன்னு மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. அந்த அப்சர்வேஷன்ல வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு நல்ல இது. அதுவா தேடிதான் என்ன வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன் சார். எல்லா விஷயமும் இங்க இப்போ ஏன்னா என்னோட சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருந்தது. மென்டலி கொஞ்சம் டிஸ்டர்ப்டா, அந்த ஸ்ட்ரெஸ்டா தான் இருந்தேன் ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ், ஒரு 3 இயர்ஸா. ஸோ அதுவா தேடி வருது, மெதுவா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வருது. என்னோட பீஸ்ஃபுல்லா எப்படி இருக்கணும், அதுக்காக தான் இது என்ன தேடி வந்துச்சு நான் நினைச்சுப்பேன். எஸ் சார், ஒண்டர்ஃபுல். அதாவது
when the student is ready master appearsன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் ரெடியாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அவருக்கான அவங்களுக்கான மாஸ்டர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க. எப்போ வந்து ஒரு 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 ஸ்டூடெண்ட் ஒரு மாஸ்டரை தேடுறாரோ அதே மாதிரி அந்த சைடும் நடக்கும். ஒரு மாஸ்டரும் ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்டை தேடுவாங்க, ஒரு மாஸ்டரும் நல்ல ஸ்டூடெண்ட்டை தேடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே. அண்ட் எந்த ஒரு புக்கும் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறது கிடையாது. எந்த ஒரு விஷயங்களும் அந்த புக்கு வந்து நம்மளை தேர்ந்தெடுக்கும். நம்ம ரெடியாக இருக்கோமா அப்படின்னா அந்த புக்கு நம்மக்கிட்ட வரும். ஸோ நம்ம அந்த புக்கு படிக்கும்போது படிச்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து அப்படின்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கிற சிந்தனைகள், அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நம்ம உள்வாங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு திறன் இருக்குது. அதை அதை நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். சில புக்கு படிக்கும்போது கொஞ்ச நாள் படிப்போம், அதுக்கப்புறம் அது புரியாது. நல்ல புக்காக இருக்கும், பட் ஓகே அந்த டைமில் அது நமக்கு வந்து அது புரிஞ்சக்கூடிய இது இல்லை, ஃபைன் அனுபவமோ இல்லை எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் போக 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 நமக்கு புரியும். அதை மாதிரி தான். ஸோ எஸ், அற்புதமாக சொன்னீங்க. மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது மெடிடேஷன், அதுதான் மைண்ட் கண்ட்ரோல் ப்ராசஸும் கிடையாது. மைண்டு கண்ட்ரோலும் பண்ணக்கூடாது. ஜஸ்ட் மூச்சை கவனிக்கிங்க, ஆட்டோமேட்டிக்காக மனம் உங்ககிட்ட வந்துடும். ஸோ ஒண்டர்ஃபுல்லான அனுபவம் சார். உங்களை உள்நோக்கிய பயணம். எஸ், தியானம்ன்றது ஒரு உள்நோக்கிய பயணம். அண்ட் அண்ட் தியானம் பண்ண பண்ண நமக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ், நமக்குள்ளே இருக்கிற என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தெரிய ஆரம்பிக்கும் அது. அண்ட் அண்ட் இந்த மைல் எக்ஸ்பீரியன்ஸும் அற்புதம். எஸ், ஒன்ஸ் வந்து நம்ம இயற்கையோட இணையும் போது நம்மளோட இன்டென்ஷன்ஸ் நம்மளோட இது இருக்கும்போது ஈஸியாக எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அண்ட் மேனிஃபெஸ்டேஷன், எஸ், நமக்கு வந்து ஒரு பாடி கிடையாது, 7 பாடிஸ் இருக்குது. ஃபிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி அண்ட் காசல் பாடி, சூப்ரா காசல் பாடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் நமக்கு பார்க்குறது, வெளியில் பார்க்குறது இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டும் தான் பார்ப்போம். ஒரு லெமன் ஜூஸில் வந்து சர்க்கரை ஆடுறோம், தண்ணி மிக்ஸ் பண்ணுறோம், சர்க்கரைலாம் போடுறோம், ஆனால் சர்க்கரையை பார்க்கறது இல்லை. ஆனால் அந்த சர்க்கரை எங்கே இருக்குது? அந்த ஜூஸில் தான் இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுக்குள்ள இந்த 7 பாடிஸ் இருக்குது. எத்ரிக் பாடி, இதெல்லாம் நமக்கு தெரியாது வெளியில். பட் ஸோ அதை மாதிரி இந்த ஃபிசிக்கல் பாடிக்குமே கொஞ்சம் தேவைகள் இருக்குது. அதுக்குமே சில விஷயங்கள் நம்ம வேணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வேணும். அண்ட் நம்மளோட கோல்ஸ் 360 இது இருக்கணும். ஓகே, வெறும் எனக்கு கார் வேணும், வீடு வேணும், இது வேணும், அது ஒரு ஓகே, அதுவும் வேணும், அது இல்லைன்னு கிடையாது. அதுதான் மிடில் பாத். நம்மளுடைய இந்த இது வந்து இந்த பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி இதில் வந்து என்னென்னா பத்ரிஜி எப்பயுமேன்றது மிடில் பாத். ரைட் சைடு ஃபுல்லாக அந்த இதுலையும் போயிடக்கூடாது, இதுலேயும் இருக்கக்கூடாது. ஸோ 2 மிடில் பாத். இதுவும் வேணும், அதுவும் வேணும். சம்சாரா இன் நிர்வாணா, நிர்வாணா இன் சம்சாரா. இந்த செஷன் நீங்கள் அட்டன் பண்ணும்போது நிர்வாணா இந்த ரிலேட்டடான சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பண்ணுறீங்க. இதை முடிச்சுட்டு திரும்பி நீங்கள் சம்சார வாழ்க்கையில் போகும்போது சம்சாரா இதுவரை இருக்கீங்க. இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும். ஏன்னா இங்கே நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்குறீங்க. நான் வந்து பேசக்கூடாது, இப்படி இருக்கணும், பொறுமையாக இருக்கணும் அப்படின்ட்டு. பட் இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் எங்கே நடக்கும்? அங்கே நடக்கும். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் போய் இமயமலையில் போய் உட்காந்திங்கன்னா அங்கே நடக்காது. அங்கே யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே டெஸ்ட் பண்ணக்கூடிய மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இங்கே தான் இருப்பாங்க. அப்போ இங்கே தான் உங்களுக்கு டெஸ்டிங் இருக்கும். இல்லை எனக்கு நிறைய டெஸ்டிங் நடக்குதா, சந்தோஷப்படுங்க. எனக்கு இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு இரிட்டேஷன் வருது அப்படின்னா சந்தோஷப்படுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறைய டெஸ்ட் நடக்குது, உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னா உங்களுக்கு நிறைய உங்களை வந்து இன்னும் உங்களை மெருகத்துக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னா தான் வந்து சந்தோஷம் பண்ணுவோம். ஏன்னா நிறைய சேலஞ்சஸ் இருக்கும்போது அடுத்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒண்டர்ஃபுல் சார், தேங்க்யூ உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணதுக்கு. எஸ், டெஃபினட்டாக புக்கெலாம் படிங்க. சில விஷயங்கள் உங்களை நம்மளை நோக்கி வருதுன்னா அது எஸ் டெஃபினட்டாக அது வந்து சம்திங் இஸ் தேர் அதில் உங்களுக்கு. ஓகே, அதுதான் சார். ஒன் மோர் சார், நான் என்ன சொல்லணும்னா வந்து ஃபர்ஸ்ட் டேல உட்காரும் போது என்னன்னா சமணம் போட்டு உட்காரும் போது கால் மறுத்துக்கும். ஸோ லாஸ்ட் 5 டேஸாக வந்து அது மறுக்கிறது வந்து இருக்கும், வரும், சென்டரில் வரும், சரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன், திரும்ப கொஞ்சம் நேரத்தில் போயிடும். அந்த மாதிரி நடந்தது ஒரு 5 டேஸ் அது நடந்தது. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆர்கியூமெண்ட்ஸை குறைச்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல். அதுதான், அதாவது ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து எப்படி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா கன்ஸ்ட்ரக்டிவாக வந்து போகிற இதில் எப்படி பண்ணுறது, அதாவது பிரெயின் ஸ்டார்மிங்காக ஒரு நீங்கள் அந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் பார்த்தீங்கனாலே ஃபாலோ பண்ண, அதில் ஒரு அக்ரிமெண்ட்ஸ் நீங்கள் எடுக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு வந்துடும். நோ அசம்ஷன்ஸ்,
அசியூம் பண்ணிக்கூடாது எதையுமே. டு நாட் டேக் பர்சனலி. சூப்பர் சார், ரத்னவேல் சார், நீங்கள் உங்களுடைய செஷன் ரொம்ப அருமையாக இருக்குது இப்படி சார் அப்படின்னாங்க. ஓகே, டோ நாட் டேக் எனி திங் பர்சனலி. ரொம்ப எடுத்துட்டேன்னா சூப்பர், நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அப்படியே டக்குன்னு 10வது மாடியில் போய் உட்காந்துருவோம். யாரோ திட்டுறாங்களா டக்குன்னு கீழே போயிடும் கூட யோசிக்கூடாது. ஓகே, டு நாட் டேக் எனி திங் பர்சனலி, அவ்வளோதான். இப்படியும் இருக்கக்கூடாது அப்படியும் இருக்கக்கூடாது. ஸோ ஒரு அக்ரிமெண்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க, ஆட்டோமேட்டிக்காக திங்ஸ் வில் பி ஃபைன். அப்புறம் சார் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாம தான் சார் வந்தேன். அதே மாதிரி தான் வந்து அதனால எனக்கு கிடைச்ச அனுபவம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நத்திங். எது வந்துச்சோ அது நல்லதுதான். சூப்பர், ஒண்டர்ஃபுல் ஒண்டர்ஃபுல் சார், ஒண்டர்ஃபுல். பெரிய விஷயம். எஸ், தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஷேரிங். எஸ், ரொம்ப நன்றி. ஓகே, தொடர்ந்து பண்ணுங்க சார் தியானம். சரிங்க சார். தேங்க்யூ சார் அப்புறம் ஒன் மோர் திங் சார். எஸ், இந்த மியூசிக் மெடிடேஷனுக்கு வந்து நமக்கு பக்கம் தான். இங்க இருந்து என்னன்னா நமக்கு கிருஷ்ணகிரி போகலாம் இல்லைங்களா? இங்க இருந்து பக்கத்துல போகலாம். நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போகணும், கரெக்ட் இல்லைங்களா? ஒண்டர்ஃபுல் சார், டெஃபினட்டாக. நீங்கள் வந்து இந்த மியூசிக் மெடிடேஷன் மட்டும் கிடையாது, கிருஷ்ணகிரின்றனால டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஈவன் நார்மல் டைமில் கூட நீங்கள் போகலாமாங்க. ஓகே, அண்ட் மியூசிக் மெடிடேஷன் அந்த அகஸ்தியர் ஆசிரமன்றது வந்து அந்த ஆசிரமம் வந்து, ஏன்னா ஆசிரமன்றது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் மியூசிக் மெடிடேஷன் மட்டும் கிடையாது, எந்த டைமில் வேணாலும் நீங்கள் போகலாம். நீங்கள் போயிட்டு அங்கே ஜஸ்ட் அந்த பிரமிடில் உட்காந்து மெடிடேஷன் பண்ணலாம். ஃப்ரீயாக அன்னதானம் இருக்குது, ஸோ அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இந்த மியூசிக் மெடிடேஷன் டைமில் ரொம்ப அற்புதம். ஏன்னா நிறைய மாஸ்டர்ஸ் வருவாங்க, எல்லா ஊர்லேருந்தும் வருவாங்க, பெங்களூர்லேருந்து வருவாங்க, சில பேர் ஹைதராபாத்லேருந்து வருவாங்க. ஸோ லைவாக வந்து மியூசிக் பண்ணிட்டு அது பண்ணுவாங்க. ஸோ ஒண்டர்ஃபுல் டெசிஷன், நீங்கள் தாராளமாக போங்க. சரிங்க சார். நார்மல் இதை தாண்டி மியூசிக் இதை தாண்டி மற்ற டைம்லேயுமே நீங்கள் போகலாம். பட் நீங்கள் ஃபுல் டைம் நீங்கள் போங்க, ஆட்டோமேட்டிக்காக அடுத்த டைம் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு மற்ற ஐடியா உங்களுக்கு வந்துடும், மற்ற இதெல்லாம் எப்படி பண்ணுறது. எஸ் சார், வண்டர்ஃபுல். தேங்க்யூ சார், வண்டர்ஃபுல். டெஃபினட்டாக நானுமே அங்கே வருவேன், நம்ம சந்திக்கலாம். வாங்க சார், மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, நன்றி. தேங்க்யூ. எஸ், வேறு யாராவது? விஜய சம்பத் மேடம் வந்துட்டீங்களா? ஓகே, பாலாஜி சார், தேவி மேடம், மகாராஜன் சார், யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? இல்லைனா ஓகே. ஸோ எஸ் வித்யா மேடம், உங்களோட கன்க்ளூடிங் கமெண்ட். ஸோ இது ஒரு இனிய பயணம், மீண்டும் இந்த பயணம் தொடரட்டும். இன்னும் எங்களால் வந்து மேற்கொண்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ பண்ணி உங்களோட திரும்பவும் நாங்கள் எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சந்தர்ப்பத்துக்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ ரத்னவேல் சார் தேங்க்யூ, ஃபார் பீயிங் வித் மீ. தேங்க்யூ. சார் நான் கடைசியில இன்னொரு டெஸ்டிமோனி ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். பிஃபோர் திருப்பி யாருக்கும் நான் மீட் பண்ண முடியுமா தெரியல. என்னோட டாட்டர்ஸ் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ எல்டர் ஒன் வந்து நேற்று ஆக்சுவலி அந்த இந்த ப்ரோக்ராம் சொல்லும் போல அவங்க யாருமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கலாம். அவங்க எல்லாம் சொன்னாங்க அந்த ஸ்பிரிச்சுவல் அதே மாதிரிதான் நீ போய் என்னை வந்து இன்டர்ஃபியர் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த வீடியோவில் வரலாம் மேடம். வீடியோ ஓகே சார், ஒரு நிமிஷம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டே அதை சொல்லும் போல அவங்க எல்லாம் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, என்ன இன்டர்ஃபியர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அந்த ஃபிளையர்ஸ் கூட அவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டேன் ஜாயின் பண்ண சொல்லிட்டு. அவங்க பெரிய பொண்ணு கண்டுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் விட்டுட்டா. அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் இந்த டெஸ்டிமோனியில வந்து நீங்க அந்த விஷன் போர்ட்ல வந்து ஸ்ரீதர் சரஸ்வதி பத்தி சொன்னீங்க. அவர் தான் எனக்கு மென்டர் அண்ட் டாட்டர்ஸோட கேரியர் கைடன்ஸ் எல்லாம் அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஃபார் லாஸ்ட் 7-8 இயர்ஸ் அவங்க கூட தான் இருக்காங்க. பட் லாஸ்ட் 4 இயர்ஸ் அவங்க கூட கனெக்ஷன் இல்லை. இப்போ திருப்பி லாஸ்ட் 2 months பிஃபோர் எங்கர் டாக்டருக்கு போய் அவரை மீட் பண்ணிட்டு வந்தேன். ஆக்சுவலி நான் 6 years 7 years பார்க்கும்போது அவர் எப்படின்னு சொன்னா, ஹீஸ் டாக்டர்னா அந்த நாட் த சைக்காட்ரிஸ்ட் டாக்டர், ஹீஸ் நியூரோ சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். அவர் நிறைய பசங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பாங்க, கெரியர் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. ஸோ அதுல அவங்ககிட்ட போய் நிறைய சேஞ்சஸ், என் 2 பசங்கிட்ட நிறைய சேஞ்சஸ் நான் பார்த்துருக்கேன். ஹீஸ் அ கைட் ஹூ கீப்ஸ் கைடிங் மை டாட்டர். என்ன கோர்ஸ் எடுக்கணும் அதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. மென்டலி அதை போய் டவுன் ஆனாங்க போய் உட்காந்து அவர் வந்து அந்த ரிலீவ் பண்ணுவார். அவங்க மனசுல இருக்கிறதா எடுத்து வச்சு ரிலீவ் பண்ணி விடுவாங்க. கொஞ்சம் என்ன ப்ராப்ளம், என்ன பிளஸ், என்ன மைனஸ். அந்த டைம்ல அவங்க பார்க்கும்போது அவங்க எப்படி இருந்தாருன்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரு முனிவர் மாதிரி. ஹீஸ் எ பேச்சுலர் அண்ட் ஹஸ் பீன் brought up in the குருக்குல் இருந்து அவங்க வந்தவங்க. ஸோ ஹி ஹேஸ் சம் அதர் அடிஷனல் பவர் ஆல்சோ. ஹி ஹேஸ் அந்த ஸ்பிரிச்சுவல் பவரும் அவர்கிட்ட இருக்கு.
ஸோ அவர்கிட்ட போய் பார்க்கும் போதெல்லாம் எப்படி இருந்தாலும் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு காவி கலர் ஜிப்பா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் அந்த என்ன சொல்றது ருத்ராட்சை மாலை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படிதான் நான் பார்த்திருக்கேன். லாஸ்ட் 4 இயர்ஸ் அவரை மீட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ 2 months பிஃபோர் போய் பார்க்கும் போல இஸ் கம்ப்ளீட்லி சேஞ்சுன்னு சொன்னா நீட்டா ப்ரொஃபஸர் எப்படி இருப்பாங்க, நல்லா ட்ரிம் பண்ண ஷேவு, நல்ல ஹேர் கட் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. அப்ப வந்து பார்த்து வந்து சொன்னோம் போலயே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லாம் நம்ம குரூப்ல இருக்கோம். அப்ப சொன்ன சாரை பார்த்து வந்து என்ன சேஞ்சஸ் தெரியுமா, இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன். அப்ப நடுவில் அவர் ட்ராக் வச்சுட்டே இருப்பான். அவர் வந்து நிறைய புக்ஸ் பப்ளிஷ் பண்ணது அதெல்லாம் ட்ராக் இருந்தது. லாஸ்ட் டைம் மீட் பண்ணும் போல சொன்னாங்க, நான் ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன், அதுல வந்து இந்த சின்ன சின்ன ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் யங் ஸ்டூடெண்ட்ஸுங்கெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். இன்டர்நேஷனல் இன்டர்ன்ஷிப் என் பொண்ணு லத்திகா அவளையும் ஆட் பண்ணி விடுறேன் நான் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்க சார்னு சொல்லிட்டு வந்தேன். அப்பெல்லாம் எனக்கு தெரியல, அதோ விட்டு போச்சு. லாஸ்ட் டைம் நீங்க விஷன் போர்டு ஸ்ரீதர் சரஸ்வதி விஷன் போர்டு போட்டோன்னே அவர் நேம் வந்து யூனிக் நேம். ஸ்ரீதர்னு சொல்றது எல்லாம் காமன் நேம், பட் சரஸ்வதின்னு போட்டிருக்கு வந்து யூனிக் நேம். நீங்க சொன்னோன்னே எனக்கு மைண்ட்ல ஃபிளாஷ் ஆனது அவரு. அப்புறம் கேட்டோன்னா ஆமான்னு சொன்னீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அன்னைக்கு ஈவினிங்கே போயிட்டு அவரோட பிளாக் பார்க்கும் போல நீங்க சொன்ன டெஸ்டிமோனி அப்படியே போட்டிருந்தாரு. அந்த விஷன் போர்ட்ல என்னென்ன போட்டிருந்தது, ஒரு கம்பெனி ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் ஒரு வீடு கட்டினது, அந்த பிரமிட் வச்சு கட்டினது எல்லாமே ஒரு டெஸ்டிமோனியா அவரோட பிளாக்ல போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த பிளாகை கட் பண்ணிட்டு அந்த பசங்களுக்கு போட்டேன். பாரு, இந்த புத்தா சிஇஓல தான் அவர் ஜாயின் பண்ணி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்ததே வந்து அந்த புத்தா சிஇஓல வந்து தான் வந்தது. ஏன்னா அந்த பசங்க எல்லாம் அதை சொன்னா நம்ப மாட்டாங்க. ஆமா, அந்த இவங்க சொன்னா உடனே மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகும். ஸோ இவருக்கே வந்து இவ்வளவு சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு சொன்னா நம்ம நார்மல் பர்சன், ஹீஸ் அ ஸ்பிரிச்சுவல் பர்சன், சைக்காட்ரிஸ்ட் படிச்சிருக்காங்க, எஜுகேட்டட், எல்லாம் அவங்களுக்கே வந்து இந்த புத்தா சிஇஓல வந்து என்டர் ஆகி இந்த 6 monthsல இவ்வளவு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்ப நமக்கு அதனால நினைச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். அது சொன்னோன்னா அவங்க 2 பேருக்கும் மைண்ட்ல கொஞ்சம் ஓடி இருக்கு. சரி, அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப நான் அந்த மிராக்கல் அந்த ப்ரோக்ராம் ஃபிளையர்ஸ் வந்து அனுப்பி விட்டேன் பெரிய பொண்ணுக்கு. உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ 21 days நீ அட்டன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா ரெஜிஸ்டர் பண்ணிட்டா. நேற்று ஈவினிங் வந்து சொல்றேன், அம்மா நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், என் ஹஸ்பண்டையும் சொல்லியிருக்கேன், மார்னிங் 6 o'clock பிடிக்குதோ பிடிக்கலையோ 2 பேருமே உட்காந்து அட்டன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னான். ஐ வாஸ் சோ ஹாப்பி. சம் சேஞ்சஸ் இன் தெம் ஆல்சோ. அந்த சின்ன பொண்ணு வந்து அந்த விஷன் போர்டெல்லாம் நான் நிறைய பண்ணியிருக்கேன். 12th standard பண்ணும் போல அந்த மார்க்ஸ் கார்டை வந்து அதை அப்படியே டைப் பண்ணிட்டு எல்லாம் போட்டு அந்த மார்க்ஸ் கூட என்ன மார்க்ஸ் வாங்கணும் போட்டு கூட கபோர்ட்ல ஒட்டி வச்சிருக்கேன். அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் என்னோட எஃபர்ட். அவங்க வந்து அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணல. நீங்க சொன்னீங்க அவங்கவுங்க தான் மேனிஃபெஸ்ட் பண்ண, நீங்க வரும் அந்த ஃபீலிங்கை மட்டும் தான் நீங்க என்ஜாய் பண்ண முடியும் பசங்களுக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷன் அவங்க பண்ணிருப்பேன்னா அதை ஃபுல் இன்வால்மெண்டோட பண்ணல, அந்த மார்க் ஷீட்ல போட்டதெல்லாம். பட் நேற்று சடனா சின்ன பொண்ணு நைட் சொன்னா, நான் ஒரு விஷன் போர்டு கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேம்மா அப்படின்னு சொன்னா. அந்த வேர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணானே எனக்கு தெரியல. பட் ஷீ டோல்ட், நான் ஒரு விஷன் போர்டு ரெடி பண்ணணும்னு இருக்கேம்மா அப்படின்னு சொன்னா. அவர் சோ சர்ப்ரைஸ். 2 பேருக்கிட்டையும் நிறைய மாற்றம். இந்த இதுல வந்து அட்லீஸ்ட் தே வாண்ட் கம் இன் டு. அதனால என்ன நினைச்சாங்க, மெடிடேஷன் சொன்னா உட்காருவாங்க, அதை ஸ்பிரிச்சுவலா வயசானவங்களை உட்காந்து பண்றவாங்க. உங்க வயசுக்கு மெனி டைம்ஸ் சொல்லுவாங்க, உங்க வயசுக்கு நீங்க பண்ணலாமா, நான்லாம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று 2 பேர்ட்டையும் சேஞ்சஸ். அவ வந்து சொன்னா, நான் மண்டேல இருந்து நான் அட்டன் பண்றேன், 6 o'clock நான் அட்டன் பண்றேன், என் ஹஸ்பண்டையும் பிடிக்குதோ பிடிக்கல அவரையும் உட்காந்து வச்சு அட்டன் பண்றேன்னு சொன்னான். சின்ன பொண்ணு வந்து நேற்று நைட் சொன்னா, நான் விஷன் போர்டு கிரியேட் பண்ண போறோமான்னு சொன்னா. I was so happy. 2 பேரும் some impact is there on them also. Really thank you sir. இந்த லாஸ்ட் மூமெண்ட் பிகாஸ் நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ஐ தாட் ஐ வாண்ட் டு யூ டெல் திஸ் ஆல்சோ இன் த குரூப். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேடம். எஸ், இதுதான் சொன்னது. Sometimes one word, one sentence, one session, one book reading, something that will change the life, bring the changes. Yes, thank you madam. So happy. ரொம்ப சந்தோஷம் இது கேட்கும்போது. எஸ், டெஃபினட்டாக ஹி இஸ் வெரி வண்டர்ஃபுல் இண்டிவிஜுவல் ஹியூமன் அவர் ஸ்ரீதர் சரஸ்வதி சார்ன்றவர். ஸோ வெரி அண்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். ஸோ நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மேடம், நீங்கள் ஷேர் பண்ணதுக்கு. தேங்க்யூ. டெஃபினட்டாக இந்த ஷேரிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே. டெஃபினட்டாக நிறைய பேர் ரீச் ஆகும். ஓகே, தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் தாண்டியும் உங்களுடைய அனுபவங்கள்லாம் ஷேர் பண்ணிவிட்டு உங்களுடைய இதெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த த்ரை ப்ரோக்ராம் டெஃபினட்டாக நம்ம கொடுப்போம். மிராக்கிள் மேடமே சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. ஆங்கிலத்தில் 21 நாள் ப்ரோக்ராம் வந்து ஆங்கிலத்தில் இதே டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இதே டைமில் நீங்கள் வந்து தமிழ் எனக்கு வந்து ஆங்கிலம் தெரியாது அப்படின்லாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் நீங்கள் இது பண்ணுங்கள், மெடிடேஷனில் ஜாயின் பண்ணிங்க. எதுவுமே இல்லைனாலும், எனக்கு முடியலனாலும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் அந்த மெடிடேஷனில் ஜாயின் பண்ணிங்க. கிட்டத்தட்ட 6 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா 6:15 அது போல் மெடிடேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ
அப்சர்வ் யுவர் பிரெத், நேச்சுரல் நார்மல் பிரெத், அப்படி தான் இருக்கும் உங்களோட வார்த்தைகள். ஸோ சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்கும். ஸோ அதனால் தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். டெஃபினட்டாக உங்களுக்கு நமக்கு சேஞ்சஸ் நிறைய இன்னும் மேலே உங்களோட வாழ்க்கை மேலே போகும். நன்றி, வணக்கம். Thank you so much, sir. Thank you. Thank you.